வணக்கம் பிள்ளைகள். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி 9வது நாள் திருக்குற்றால குறவஞ்சி மற்றும் பெயர் சொற்கள் அழைப்பிதழ் ஆகிய 3 பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே பார்த்து கொண்டு போவோம். திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்கிற ஒரு இலக்கியம், குறவஞ்சி என்று சொல்கிற இலக்கியம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒரு முக்கியமான இலக்கியம். அதுலேயும் இந்த குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள் பல வகையான குறவஞ்சி இலக்கியங்கள் இருந்தாலும் அதிலும் மிகவும் சிறப்பு பெற்ற இலக்கியமாக நாங்கள் பார்க்கிறது திரிக்கூட ரசப்ப கவிராயரால் எழுதப்பெற்ற திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற இலக்கியம். ஸோ இந்த இலக்கியத்தினுடைய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, இது இது திருக்குற்றால குறவஞ்சி மட்டும் இல்லாம ஏனைய எல்லா இலக்கியங்களும் அதனுடைய அமைப்பு எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால், திருக்குற்றாலநாதர் அல்லது தலைவன் வருவாரு. தலைவன் உலா வருவார். அது மன்னர்களா இருக்கலாம், அல்லது சிவபெருமானாக இருக்கலாம், அல்லது கடவுளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இவர்கள் மன்னர்கள் உலா வருகின்ற குட் ஈவினிங்ப்பா. மன்னர்கள் உலா வருகின்ற பொழுது 7 பருவ பெண்கள், 7 வகையான, அதாவது 7 பருவத்தில் இருக்கக்கூடிய மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பர் என்று சொல்லக்கூடிய 7 வகை பெண்களும் அந்த மன்னன் மேல அல்லது அந்த கடவுள் மேல காதல் கொள்வாங்க. இப்ப இதுல பொருத்தமான ஒருத்தி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தினமும் அந்த தலைவனை நினைத்து கொண்டே இருப்பாள் அந்த காதலனை. பட் காதலனுக்கு இவள் யார் என்றே தெரியாது. ஏன்னா கடவுளா இருக்கலாம் அல்லது மன்னரா இருக்கலாம். இவள் ஒரு சாதாரண பெண் அப்படிங்கிறதுனால மன்னர்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. ஸோ அதன் காரணமாக குற்றாலமலை அல்லது அப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறப்பெண் என்றால் குறி கூறக்கூடிய ஒரு பெண் என்ன செய்வா அப்படின்னா, குறி கூறிக்கொண்டே வருவா. ஸோ இது தனியா போகும். குறவருடையதும் குறத்தியினுடையதும் குறவனுடைய காதல் வேற அங்க போகும். ஸோ இங்க என்ன செஞ்சிருவா அப்படின்னா, குறத்தி குறி சொல்வதற்காக அந்த மலையிலிருந்து நாட்டுக்குள்ளால வாரா. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தலைவி என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, இந்த காதலனை பார்த்து காதல் கொண்டுட்டா. யார? சிவபெருமான காதல் கொண்டுட்டா. இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய வளத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற வேலைதான் அங்கிருந்து வந்த குறப்பெண்ணிடம் குறி கூறுவது போல நாட்டு வளம் நகர் வளத்தை வினவுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. இப்ப குறப்பெண் என்ன செஞ்சிட்டா, அந்த அந்த பெண்ணோட தலைவியினுடைய வீட்டு வாசல் கிட்ட வாரப்ப, நீ எங்க இருந்தம்மா வாரேன்டா, நான் குற்றால மலையிலிருந்து வாரேன். ஸோ எனக்கு குறி சொல்லணும் அப்படிங்கிற குறி சொல்றதுக்கான வழக்கம் இருக்கிறது, அதனால உங்களுக்கு குறி சொல்லவான்னு கேட்க, இவளும் எதிர்பார்த்து கொண்டது என்ன, குற்றால மலையிலிருந்து யாரும் வரமாட்டாங்களா, அவர்களிடம் என்ன செய்ய மாட்டோமா, நாங்க திருக்குற்றாலநாதர் பற்றி வினவ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இவள் எதிர்பார்த்திருந்தா. ஸோ இப்போ சரியான ஆள் ஒன்று கிடைச்சிட்டாங்க. அதனால இப்போ கேட்குறா. யாரை பத்தி கேட்குறா? அந்த தலைவனை பத்தி இப்ப கேட்பதாக இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்றோம். ஸோ இப்படி பதிலெல்லாம் சொல்லிட்டு போன பிறகு குறத்திக்கும் யாருக்கு குறவனுக்கும் இடையிலான காதல் ரொம்ப அழகா அதுல பேசப்பட்டிருக்கும். நீ எங்க போன? அப்ப இந்த குறப்பெண் பல நாட்களாக திரும்பி போக மாட்டா இங்க குற்றால மலைக்கு. இப்ப காதலன் தேடி வந்துருவாரு. சரியா? நவ்வை அப்படிங்கிற ஒருத்தர். அவரோட யாரு நவ்வை அப்படின்னா, குறவருடைய நண்பன். அவரோட சேர்த்து நவ்வையும் இவரும் என்ன செய்வாங்க அப்படின்னா தேடிக்கொண்டு வருவாங்க. குறத்தி போனவளை காணா அப்படின்ற மாதிரி தேடிட்டு வருவாங்க. அப்போ இவள் குறி சொல்லிட்டு காலில் சிலம்பெல்லாம் போட்டுட்டு மேல வருவா. ஸோ கேட்பா, ஏன் இவ்வளவு நாள் நீ வராம இருந்துங்கிறெல்லாம் அழகழகான பாடல்களாக இந்த குற்றால குறவஞ்சியில இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு சின்ன சுருக்கம் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். குற்றால குறவஞ்சி முழு இலக்கியமும் பார்க்கிறப்ப ரொம்ப ரசனை மிக்கதான ஒரு இலக்கியம். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வளங்கள் சொல்ல போறா. என்ன வளம் சொல்ல போறா அப்படின்னா, தலைவி கேட்கிறா, என்னுடைய நாட்டை பத்தி சொல்லு, அதாவது என்னுடைய தலைவன் வசிக்கக்கூடிய குற்றால மலையை பத்தி சொல், குற்றால நாட்டை பற்றி சொல், அதே நேரம் என்னுடைய குற்றால நாதர் பற்றி சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஸோ அதுக்கு பதிலளிக்கும் முகமாக இங்கே முதலாவது பாடல் சொல்லப்பட்டிருக்கு. குறத்தி மலைவளம் கூறுவதாக முதல் இரண்டு பாடல்களுமே மலைவளம், ஏனைய 3 பாடல்களுமே நாட்டு வளம். ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள், அதுதான் கேட்பாங்க. மலைவளம் என்ன, நாட்டு வளம், முதல் 2 பாடல். முதலாவது பாடல், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி எரிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணல் இளம்புரை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ முதலாவது இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்துருவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருக்குற்றால மலையோட வளத்தை
திருக்குற்றால மலையோட வளத்தை எவ்வளவு அழகாக சொல்றாங்கன்னு பாருங்க. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆண் குரங்குகளை என்ன செய்யும்னா அந்த வானரங்கள். ஆண் குரங்குகள் வந்து ஆமாதான்ப்பா. ஆண் குரங்குகள் எல்லாம் என்ன செய்தான், கனிகளை கொடுத்து பழங்களை பல வகையான பழங்களை பறித்து கொண்டு வந்து இந்த மந்திகளுக்கு கொடுக்குது. மந்தினா பெண் குரங்குகளுக்கு கொடுக்குது. ஆண் குரங்குகள் எல்லாம் பல வகையான பழங்களை பறிச்சு கொண்டு வந்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து. அப்படி மற்றவங்களுக்கு கிளியரா இருக்கா வாய்ஸ்? கிளியரா இருக்கா வாய்ஸ்? கிளியரா இருக்கா? ஓ சார். ஓகே. கொஞ்சம் பாருங்கம்மா. ஓம் சார். அபிஷேக் கொஞ்சம் பாருங்க, கூட நெட்வொர்க்கை கொஞ்சம் பாருங்க. சோ அப்போ வானரங்கள் ஆண் குரங்குகள் எல்லாம் பல வகையான கனிகளை பறித்து கொண்டு வந்து பெண் குரங்குகளுக்கு கொடுக்க, அந்த பெண் குரங்குகள் எல்லாம் அந்த பழங்களை சாப்பிட்டு அதனுடைய பகுதிகளை எல்லாம் கீழே சிந்தி கொண்டிருக்குது. அப்படி கீழே விழுற அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்காக, அந்த தோல் அதனுடைய பட்டைகளை சக்கைகளுக்காக வான்கவிகள் என்று சொல்றது பிள்ளைகள் சித்தர்கள் அல்லது தேவர்கள் என்று சொல்லுவோம். அப்ப தேவர்கள் எல்லாம் அந்த பகுதிகளை எனக்கு வேணும், அதிலிருந்து விழுந்த துண்டு எனக்கு வேணும் என்று சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிறாங்கலாம். வான்கவிகள்ன்றது தேவர்கள் எல்லாம் அந்த மந்திகள் போடுகின்ற அந்த பகுதிகளை எடுக்கிறதுக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறாங்க. காணவர்கள் விழியறிந்து வானவரை, காணவர்கள் அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய வேடுவர்கள். இந்த வேடுவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சோ இங்க மலை இருக்கிறது, குற்றால மலை, காட்டுல வாழக்கூடிய வேடுவர்கள் கண்களாலேயே உற்று நோக்கி, கண்களாலேயே உற்று பார்த்து வானத்தில் செல்லுகின்ற அந்த தேவர்களை எல்லாம் அழைக்கிறாங்களாம். கண்ணாலேயே பார்த்து கூப்பிடுறாங்க. கண்களாலேயே பார்த்து என்ன செய்யறாங்க, உற்று பார்த்து வானவர்களை கீழே வருமாறு அழைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கண்களால பார்க்கிறது அப்படிங்கிறது இப்ப வானத்து கிட்டதான் இவங்க இருக்கிறாங்க. யாரு? திருக்குற்றால மலைங்கிறது தேவலோகத்துக்கும் இது கிட்டதான் இருக்கிறதுங்கிறத ஒரு குறிப்பால சொல்லியிருக்கிறாங்க. கண்களால பார்த்து அழைக்கிறப்ப, கண்களால பார்த்து அழைக்கிறப்ப எங்களுக்கு எனக்கு கூடுதலான தூரம் இல்லை, கிட்ட தூரத்துல தான், ஒரு 50 அடிக்குள்ளால இருந்தா மட்டும்தான் கண்ணால பார்த்து அழைக்கலாம். அப்ப கண்ணால பார்த்து கூப்பிடுற அளவுக்கு அவங்க கிட்டத்துல தான் இருக்கிறாங்க. அதே நேரம் காணவர்களுக்கும் தேவர்களுக்கும் அவ்வளவு உறவு அப்படி இருக்குங்கிறத அழகா காட்டியிருக்கிறாங்க. அப்ப காட்டுல உள்ளவங்க அவங்களுடைய கண்களாலேயே பார்த்து வானத்தில் செல்லக்கூடியவங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ககன சித்தர் அப்படிங்கிறவங்க பிள்ளைகள் என்ன அப்படின்னா, வானத்தில திரியும் சித்தர்கள் என்ற அர்த்தம். ககனம் என்றால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வான் அப்படின்னு. இந்த ககனம் இருக்குல்ல, இந்த ககனம்ங்கிறது வானம் என்ற அர்த்தம். இப்ப வானத்தில் அலைந்து திரியக்கூடிய சித்தர்கள் எல்லாம் காய சித்தி மூலிகையை விளைக்கிறதுக்காக வந்து வந்து போறாங்க. அந்த காய சித்தி மூலிகைங்கிறது தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு வகை மூலிகை. காய சித்திங்கிறது ஒரு முறை எக்ஸாம் பேப்பர்ல வந்திருந்தது. தோல் நோயை குணப்படுது ஒரு ஓலெவல் எக்ஸாம் பேப்பர்ல, அது காய சித்தினா என்ன அப்படின்னு. தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அந்த காய சித்தி மூலிகையை விளைக்கிறதுக்காக வந்து வந்துட்டு போறாங்க. யாரு? சித்தர்கள் என்று சொல்றவங்க வானத்துல அப்போ அலைஞ்சு திரியிறாங்களா. அவர்கள் அடிக்கடியாக வந்து வானத்துல அந்த மலையில, குற்றால மலையில ககன சத்து சித்தி என்று சொல்லக்கூடிய, காய சித்தி என்று சொல்லக்கூடிய மூலிகையை விதைச்சிட்டு போறாங்க. இதுவரைக்கும் முதலாவது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், மறக்க சொல்லிடுறேன். அது கீழே கொஞ்சம் உங்களுக்கு விளங்கலாம். வானரங்கள் ஆண் குரங்குகள் எல்லாம் பல வகையான கனிகளை பறித்து கொண்டு வந்து தன்னுடைய காதல் பெண்டுகிறான பெண் குரங்குகளுக்கு கொடுக்கவே, அந்த பெண் குரங்குகள் அதனை உண்டு கழித்து அதிலிருந்து சிந்துகின்ற ஒரு சில அந்த சக்கைகளுக்கும் பட்டைகளுக்கும் தோள்களுக்குமாக வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். காட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தன்னுடைய கண்களாலேயே உற்று பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ககன சித்தர் என்றால் வானத்திலே அலைந்து திரியக்கூடிய சித்தர்கள் எல்லாம் அடிக்கடி இந்த திருக்குற்றால மலைக்கு வந்து காயசித்தி மூலிகைகளை விதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் விளங்கிச்சா பிள்ளைகள்? இது வரைக்கும் கிளியரா? ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி ஓகே ஓகேம்மா, வெரி குட். ஓகே குட். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பார்க்க இருக்கு, என்னால கொஞ்சம் எல்லாவே தூங்கிடாம கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி செட் பாக்ஸ் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க, பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அடுத்து 2வது விடயம்,
இரண்டாவது மழை வெள்ளம் விஷயங்கள் சொல்ல சார் வருது. இன்னும் சொல்லுங்க, அதை விளங்கப்படுத்திடுங்க. விளங்கப்படுத்துறேன். இப்ப விளங்கப்படுத்துறேன். இதை முடிச்சுட்டு மறுக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வருவோம். ரெண்டாவது விடயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது சொல்லிட்டாங்க, ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பல வகையான பழங்களை கொடுத்து கொஞ்சி விளையாண்டு கொண்டிருக்குது. அங்க கொஞ்சம் விளையாடுறப்போ அந்த பெண் குரங்குகள் சாப்பிட்டுட்டு போடுற பல துண்டுகளுக்காக கீழே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உயர்வு நபிட்சி அணி சொல்லப்பட்டிருக்கு, அப்படிலாம் இல்லை, பட் கொஞ்சம் பில்டப்பா சொல்லியிருக்கிறாங்க. காட்டுல உள்ளவங்க, ஏதாவது திருக்குற்றால மலையில இருக்க காட்டுவாசிகள் வேடர்கள் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்து கண்ணாலேயே கூப்பிடுறாங்க. ககன சித்தர்னு சொன்னா வானத்தில் அலைஞ்சு திரியிற சில சித்தர்கள் எல்லாம் அடிக்கடி வந்து காய சித்திங்கிற மூலிகையை விதைச்சிட்டு போறாங்க அந்த திருக்குற்றால மலையில. அடுத்து தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். தேன் போன்ற அருவியானது அலைகளை எழுப்பி வானிலிருந்து ஒழுகுவது போன்று இருக்கும் அப்படிங்கிறார். பார்த்து கொள்ளுங்க, இதுதான் பிள்ளைகள் திருக்குற்றால மலையில இருக்கக்கூடிய உண்மையான நீர்வீழ்ச்சி. இப்போ இது வானத்திலிருந்து ஒழுகிற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய உயரம் இல்லை, கொஞ்சம் பில்டப் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இங்கிருந்து ஒழுகிற இந்த நீர்வீழ்ச்சியானது கீழிருந்து பார்க்கிறவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, வானத்தில் இருந்து ஒழுகுவது போல தெரிகிறது. எப்படிப்பட்ட அருவி? தேன் போன்ற அருவி. ஏன் இதை தேன் போன்ற அருவி அப்படிங்கிறாருன்னா ரெண்டு காரணம் இருக்கு. இப்போ பொதுவாக நீரை வந்து தேன் போன்ற அப்படின்னு போடுறது வந்து நோமலான விஷயம். ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு மலை பிரதேசம் அப்படிங்கிறனால காடுகள் இருக்கக்கூடிய தேனானது வடிந்து இந்த நீர்ல கலந்து தேன் போன்றதாக ஆகி இருக்கலாம் என்பது உட்கருத்து. அதனால இதை தேனருவி என்று சொல்றார். சரியா, வேற வேற பொருள்கள். பட் தேனருவி அப்படிங்கிறது தேன் போன்ற இனிமையான நீர் பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். அதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு தேனருவி அப்படின்னா தேன் போன்ற இனிமையான அந்த நீர் அருவி. தேனருவியானது திரை அப்படின்னா அலைகள், இன்னும் பொருளை பார்க்கல, நாங்க பார்த்துட்டு தேன் போன்ற அருவியானது அலைகளை எழுப்பி கொண்டு வானத்தில் இருந்து ஒழுகிறது போல ஒழுகிக்கொண்டே இருக்கும், ஊற்றிக்கொண்டே இருக்கும். அடுத்து செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வலுகும். செங்கதிரோன் அப்படின்னா யார சொல்லியிருக்கிறாங்கன்னா சூரியனை சொல்லியிருக்கிறாங்க. சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா தேர் குதிரைகளினுடைய கால்கள் எல்லாம் இங்க வலுக்கி கொண்டு போகும். இப்ப செங்கதிரோண்டா சூரியன் என்ன செய்யறாராம், தேர்கள்ல வாராராம். சூரியன் என்னத்துல வாராரா, தேர்ல வந்து கொண்டிருக்கிறாராம். சரியா, குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற அந்த தேர்ல வந்து கொண்டிருக்கிறாரு. சோ அதனால இங்க அந்த தேரினுடைய சக்கரங்கள் எல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால் இந்த நீர்வீழ்ச்சியில பட்டு வழுக்கி கொண்டு போகுது அப்படின்னு சொல்றார். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த நீர்வீழ்ச்சியினுடைய உயரத்தை எடுத்து காட்டுறதுக்கு இவருக்கு வேற வழி தெரியல. இங்க இருந்து பாக்குறப்ப வானம் வரைக்கும் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. வானத்தில் இருந்து ஒழுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது அவர் சொல்றாரு, சூரியன் தன்னுடைய குதிரைகளோட பூட்டப்பட்டிருக்கிற தேர்ல போறப்ப இந்த நீர்வீழ்ச்சியில வழுக்கி கொண்டு போகுதான். இப்ப இப்படிதான் சூரியன் போறாராம், தேர் சக்கரத்துல தானே போறாருன்னு சொல்றாங்க. இப்ப குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற இந்த தேர் சக்கரத்துல போறப்ப இந்த தேர் சக்கரமான வழுக்கி கொண்டு போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு உயரமானது அப்படிங்கிறது. சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்குது, அப்ப சூரியனுடைய தேர் சக்கரமே இதுல போறப்ப கொஞ்சம் வழுக்கிக்கிட்டு போகுது அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சியினுடைய உயரத்தை கொஞ்சம் கணிப்பிட்டு பாருங்கிறார். இதுதான் உண்மையான நீர்வீழ்ச்சி. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது விஷயம், இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி எப்படி சொல்றாருன்னா தேன் போன்ற அருவி. ஏன்னா தேன் நிறைந்திருக்கக்கூடிய அருவி வானத்திலிருந்து ஒழுகுவது போல ஒழுகி கொண்டிருக்கும், மலைகளை எழுப்பிக் கொண்டு ஒழுகி கொண்டிருக்கும். சூரியன் என்ன செய்யறாருன்னா செங்கதிரோன், இந்த சூரியனை சொல்லக்கூடிய அடி. அப்போ அவன் சூரியன் என்ன செய்யறாருன்னா தேர் சக்கரத்துல குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் சக்கரத்துல போறப்ப இந்த நீர்வீழ்ச்சியில வழுக்கி கொண்டு போறாரு. செங்கதிரோன் பரிகாலும், பரினா குதிரைகளினுடைய காலும், தேர்கால் அப்படிங்கிறது தேரினுடைய காலும் அப்படின்னா தேரினுடைய சக்கரங்களும் கால்களும் வழுக்கி கொண்டு போறது போல தேர் குதிரைகளினுடைய கால்கள் ரெண்டும் சொல்ல, தேர் குதிரைகளின் கால்கள் என்ன செஞ்சுட்டு போகுதா, இதுல வழுக்கி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அடி விலங்கு நிஜாப்பிள்ளையில் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். கிளியரா இந்த அடி எல்லாம் இருக்கும்? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. விஷயம் எல்லாருக்கும் ஓகே குட். எல்லாரும் பார்க்கலாம், விலங்கலன்னா பாப்போம். அடுத்து
இந்த 2 அடிகள் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா சிவனை பத்தி சொல்றாங்க. சிவபெருமான் அப்படிங்கிற விரதாம் பிள்ளை. சரியா? எப்படி இருப்பார் அப்படின்னா பாத்தீங்கன்னா தலையில இளம்பிறை சந்திரன். இளம்பிறை சந்திரன்னா அரைவட்ட வடிவம். சரியா? பாம்பு தலையில தொங்க விட்டுருக்காரு. கங்கை நதியை தலையில இருந்து வந்து கொண்டிருக்குது. நதி என்றதை ஒன்றை வந்து கொண்டிருக்குது. சரி, இப்படி பாம்பெல்லாம் களத்துல போட்டிருக்கிறதா இவர். ஸோ இப்போ சொல்றாரு பாருங்க. அடுத்து இவருடைய தலை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் கொண்டை, இதை நான் சொல்லுவோம் இல்ல, கொண்டை அல்லது ஜடாமுடின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா கூடை போன்ற அமைப்புல இருக்கும். வேணின்னு சொல்லுவோம் இதுக்கு. வேணி அலங்காரம்னா கூடை போன்ற, வேணி என்றால் கூடை என்ற அர்த்தம். கூடை போன்ற அந்த சடாமுடி உடையவர். இப்ப சொல்றாங்க பாருங்க, அதே மாதிரிதான் கூணல் இளம்பிறை முடித்த. கூணல் அப்படிங்கிறது வளைவான என்ற அர்த்தம். கூணல்னா வளைவான என்ற அர்த்தம். வளைந்த கூணல் இளம்பிறை, இளமையான பிறை என்றால் பிறை சந்திரனை தலையில் முடித்திருப்பவர். தலையில முடிச்சிருக்கக்கூடிய கூடை போன்ற சடாமுடியை உடையவர். மறுக சொல்றேன், வளைவாக இருக்கக்கூடிய இளம்பிறை சந்திரன். கூணல் இளம்பிறை அப்படின்னா வளைவாக இருக்கக்கூடிய இளம்பிறை, தலையிலே முடிச்சிருக்கக்கூடிய. வேணி அலங்காரம்னா கூடை போன்ற அமைப்புடைய தன்னுடைய சடாமுடியை உடையவர். குற்றால திரிகூட மலையங்கள். அப்படிப்பட்ட இந்த திருக்குற்றாலநாதர் இருக்கக்கூடிய மலைதான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் மறுக உங்களுக்கு பாடலை விளங்கிட்டு வார பிள்ளைகள், ஒவ்வொரு அடியாக சொல்லிட்டு வார மறுக பார்த்து கொள்ளுங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மெசேஜ் ஒன்று போட்டிருக்கீங்க. ஆமாம்மா, தேன் அருவி, தேன் போன்ற அருவிங்கிறது உவமை தாம்மா. தேன் அருவி அப்படிங்கிறது எங்களுக்கு இது மட்டுமே உவமை. ஆனால் இதுல உயர்வு நவிழ்ச்சியா தான் நாங்க பார்க்கலாம். ஃபுல்லா பார்க்கிறேன். தேன் அருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். இந்த முழு அடியும் உயர்வு நவிழ்ச்சி. இது உயர்வு. சரியா? தேனருவி அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும் உவமை. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது எங்களுக்கு உயர்வு. சரியா? உயர்வு நவிழ்ச்சி. அடுத்து காணவர்கள், இதுவுமே எங்களுக்கு இதுவும் உயர்வு தான். காணவர்கள் வெளியெறிந்து வானவர், இதெல்லாம் இல்லை. இதுவும் உயர்வு நவிழ்ச்சி தான். உயர்வு தான் இதுவும். சரியா? ஓகே, இவ்வளவுதான். இப்ப இந்த 3 அடிகளும் உயர்வு நவிழ்ச்சி. நோட் பண்ணி கொள்ளுங்க. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சிறதும், வானவர்கள் காணவர்கள் வெளியெறிந்து அழைக்கிறதும், தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகிறது. இந்த 3மே எங்களுக்கு உயர்வு நவிழ்ச்சி அணியாக நாங்க பார்க்கிறோம். கிளியர் எழுத்துக்கொள்ளுங்க, மற்றதை விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப பாருங்க. ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பல வகையான பழங்களை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சி விளையாண்டு கொண்டிருக்கும். அந்த பெண் குரங்குகள் சிந்துகின்ற கனித்துண்டுகளுக்கு, பல துண்டுகளுக்கு வான்கவிகள் என்ற தேவர்கள் கெஞ்சி கொண்டிருப்பாங்க. காட்டில் உள்ளவர் காணவர்கள் வெளியெறிந்து வானவரை, காட்டில் உள்ளவர்களான வேடுவர்கள் கண்களாலேயே உற்று பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் அழைப்பார்கள். ககன சித்தர் வந்து ககன சித்தர்ண்டா யாரு பிள்ளைகள் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. ககன சித்தர் வானத்தில் உள்ள சித்தர்கள். வானத்தில் அலைந்து திரியக்கூடிய சித்தர்கள். வானத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இருந்தாலும் பரவாயில்ல. சித்தர்கள் அடிக்கடி வந்துங்கிறது அடிக்கடி வந்து காய சித்தி மூலிகைகளை விதைச்சு கொண்டு இருப்பாங்க, விளைச்சிட்டு போவாங்க. தேன் போன்ற அருவியானது அலைகள் திரை எழுப்பி அப்படின்னா அலை, திரைன்னு அலை, திரைகள் அலைகளை எழுப்பி கொண்டு வானத்திலிருந்து ஒழுகுவது போல ஒழுகி கொண்டிருக்கும். செங்கதிரோன் என்றால் சூரியனானவன் குதிரை கால்களோடும் தேர்கால்களோடும் வழுக்கி கொண்டு போவது போல இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும், அருவி இருக்கும். வளைவாக இருக்கக்கூடிய பிற இளம்பிறை சந்திரனை, இப்படி இந்த பாருங்க இருக்கிறாரு, வளைவாக இருக்கக்கூடிய இளம்பிறை சந்திரனை தன்னுடைய சடாமுடியில் முடித்தவரான, சடாமுடி எப்படிப்பட்ட சடாமுடி? வேணி என்றால் கூடை போன்ற அமைப்புடைய, ஏன்னா கூடை என்ற அர்த்தம், கூடை போன்ற அமைப்புடைய தன்னுடைய சடாமுடியில் அணிந்திருப்பவரான திருக்குற்றாலநாதர் தான் எங்களோட மலையில இருக்கிறார். திரிகூடநாதர் எங்களுடைய மலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல் கிளியரா பிள்ளைகள்? பாருங்க, நான் பொருளை வாசிக்கிறேன். ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களையும் பறித்து கொண்டு வந்து மந்திகளுக்கு உண்ண கொடுத்து கொஞ்சி கொண்டிருக்கும். அந்த மந்திகள் உண்ணும் போது சிந்துகின்ற கனிகளுக்காக தேவர்களும் கெஞ்சி கொண்டிருப்பார்கள். வேடுவர்கள் தன் கண்களால் உற்று பார்த்து வானவர்களை கீழே வருமாறு அழைப்பார்கள். வானில் தெரியும் சித்தர்கள் அடிக்கடி வந்து காயசித்தி மொழிகளை விளைப்பார்கள். தேனருவியானது அலைகளை எழுப்பி வானிலிருந்து ஒழுகுவது போன்றிருக்கும். அதில் சூரியனின் தேர் குதிரைகளின் கால்களும்
வழுக்கி செல்வது போலவும் இருக்கும். வளைந்த இளம்பிறை சந்திரனை சடாமுடியில் அணிந்த அழகுமிக்கவரான திரிகுற்றாலநாதரின் இத்தகைய வளமுடைய திருக்குற்றால மலையே எங்கள் மலை அப்படின்னு சொல்லி குற்றால மலையினுடைய வளம் சொல்லப்பட்டிருக்குது. கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? எல்லாருக்கும் கிளியரா? வேகமா சொல்லுங்க, 20 நிமிடம் போயிடுச்சு. ஓ சார். ஓகே, அடுத்த பாடல்களை போமா. இரண்டாவது பாடல், அதுவும் மலை வளம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் பிள்ளைகள். முழங்கு திரை புனலருவி. புனல்னா என்ன பிள்ளைகள்? புனல் என்றால் புனல், நீர். நீர். வெரி குட். புனல் அருவிங்கிறது நீரருவி, முழங்கக்கூடிய நீரருவி. புலனருவி கலங்கு என முத்தாடும். முற்றமெங்கும் பரந்த பெண்கள் சிற்றிலை கொண்டாடும். கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம். கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை அடிப்போம். செலும் குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும். பிள்ளைகள் மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே ஒன்னா இருக்குப்பா, பார்த்துக்கொள்ளுங்க மைக் எல்லாரும். விகாஸ் உங்களோட மைக் அடிக்கடி ஒன்னாகுது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. வலம்பாடி நடிப்போம். கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம். செலும் குரங்கு தேமாவில் பழங்களை பந்தடிக்கும். தேன் அலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். வழங்கு குடை மகராசர் குறும் பலவினீசர் வளம்பெருகும் திரிகூட மலையெங்கும் மலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ பொருளை ஓவராலா சொல்லிட்டு நாங்க விளக்கத்தை பார்ப்போம். முழக்கமிடக்கூடிய அலைகளை உடைய நீரருவி. எப்படிப்பட்ட அருவி அப்படின்னா சத்தம் வரும், நல்ல சத்தத்தை எழுப்பி முழக்கமுடையக்கூடிய நீரருவியானது கலங்கு விளையாடுவது போல முத்துக்குலை வாரிக்கொண்டு. இங்க பாருங்க பிள்ளைகள, தான் கலங்கு அப்படிங்கிற சொல்ற விளையாட்டு. சொட்டாங்கால் அல்லது தட்டாங்கால், கல்லாங்காய்னு சொல்ற ஒரு விளையாட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியல. கல்லை கீழால போட்டுட்டு அந்த கற்களை எல்லாம் வாரி எடுத்து மேல போட்டு மறுக கீழே பிடிக்கிற ஒரு விளையாட்டு. பாருங்க, இந்த பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கற்கள்ல ஒரு 10 கற்கள் அப்படியே எடுத்து மேல வாரி வீசுவாங்க. வாரி வீசிட்டு கீழே விழுகிற கற்கள்ல எத்தனை கற்களை பிடிக்கிறாங்களோ அவர் வந்து வின்னர். அப்ப முதலாவது முறை இவ போடுறா, இவ போட்டு ஒரு 3 கற்களை பிடிச்சிங்கன்னு வச்சிருக்கிறா, 3 கல். சோ இங்க ஒரு 3 கற்களை வச்சிருக்க விலங்குலையா, 3 கற்களை வச்சிருக்கிறா. அடுத்து இவ போடுறா, இவ 4 கல், இவ 2 கல், இவங்க வந்து 3 கல், இவ வந்து 4. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யாரு வின்னரா இருப்பா? இவங்களும் இவங்களும் தான் வின்னரா இருப்பாங்க. ஏன்னா இப்ப யாரு வாருதல் என்றால் அப்படி அள்ளி எடுத்தல் என்ற அர்த்தம். அதான் அந்த கலங்கு என்று சொல்றது. வாரி எடுத்து மேலால வீசி அதுல வர்ற கற்கள்ல நாங்க எத்தனை கற்களை பிடிக்கிறோமோ அந்த கற்கள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு இதனுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். இதான் பிள்ளை கலங்கு விளையாட்டு அப்படிங்கிற. கலங்கு விளையாடுறப்ப என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கைகளால இங்க இருக்கக்கூடிய கற்கள் அப்படியே வாரி எடுப்பாங்க. ஏன்னா எத்தனை கற்கள் வருதோ அது அவ்வளவுக்கு அவங்களுக்கு நல்லது. வாரி எடுத்து வீசி அதுல பிடிக்கிற விளையாட்டு தான் இந்த கலங்கு விளையாட்டு. சோ கலங்கு விளையாடுறது போல, அந்த கலங்கு விளையாடுகின்ற பொழுது அந்த கற்களை அப்படியே வாரி எடுப்பது போல இந்த முழக்கமிடக்கூடிய நீரருவியானது என்ன செய்யும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் அள்ளி எடுக்குமா. முழங்கு திரை போல கலங்கின முத்தாடும். முத்து ஆடுதல்னா முத்துக்களை வாரி எடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வடி கிளியர் ஆயிருச்சு எல்லாருக்கும்? முழங்கு திரை புனலருவி கலங்கு என முத்தாடும். கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஓகேவா? மெசேஜ் ஒன்று போட்டுருங்க, இல்லைன்னா சொல்லுங்க பிள்ளைகள், கிளியரா விளங்கி கொண்டே போயிருங்க. எல்லாருக்கும் ஓகேவா? ஜெய்தீன், ஸ்ரீநாத், ருசைஹா, ஹயா, ஹரிஸ், ஸ்ருதி, ஹனு, ஓகே. விகாஸ் எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஓகேமா, குட். ஓகே சார். ஓகே, ஹேண்ட்ஸ் அப் சரி பண்ணுங்க, அப்பதான் நீங்க ஓகே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, நான் ஓகே என்று போதுகிறேன். ஓகே, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க போதும். ஓகே, மறுக்க சொல்லித்தார். முழங்கு திரை புனலருவி கலங்கு என முத்தாடும். முழக்கமிடக்கூடிய திரை என்றால் அலை, அலைகளை எழுப்பக்கூடிய அந்த அருவியானது கலங்கு விளையாடுவது போல, அந்த கலங்கை வாரி எடுப்பது போல முத்துக்களை வாரி எடுக்கும். முற்றம் எங்கும், முற்றம்னா வீட்டினுடைய இல்லத்தினுடைய முற்றம், கடைசி என்ற அர்த்தம். முற்றங்கள் வீட்டு முற்றம் சொல்லல. முற்றம் எங்கும் பரந்த பெண்கள் சிற்றிலை கொண்டாடும். அந்த நீரானது காணவர்களினுடைய முற்றங்கள் தோறும் பறந்து பெண்கள் மண்ணினால் செய்த சிறு வீடுகளை அடித்து கொண்டும் போகும். முதலாவது இந்த இடத்துல வந்து எங்களோட வீடு இருக்குது, முற்றத்துல வீடு இருக்குது, இங்க நீரருவி இருக்குது பிள்ளைகள், தான் நதி, தன் நதி ஓடி படுக்கை. இப்ப உங்களோட வீட்டுல இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன வீடு எல்லாம் கட்டி விளையாண்டு கொண்டிருக்குதான். இப்ப இந்த நதி முதலாவது என்ன செய்யுதுன்னா இந்த நதி
படுக்கையில் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க பரப்பி விட்டுட்டு போகுது. எங்க பரப்புதான்? அந்த காணவனுடைய வீடுகள் தோறும் பரப்பி விட்டுட்டு போகுது, வாரி கொண்டு எடுத்து பரப்பிட்டு போகுது. இரண்டாவது, இங்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் செஞ்சிருக்கிற சின்ன வீடுகளை எல்லாம் உடைச்சி தள்ளி விளையாண்டுட்டு போகுதாம். இரண்டாவது விடை. முற்றமெங்கும் பரந்த பெண்கள் சிற்றில் அப்படிங்கிறது சிறிய இல்லங்களை அடித்து விளையாடி கொண்டாடி மகிழும். மறுக சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நீரருவி என்ன செய்துனா பிள்ளைகள் கலங்கு விளையாடுவது போல முத்துக்களை வாரி கொண்டு வந்து வீசிட்டு போற ஒரு ஒரு செயல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண்கள் முற்றமெங்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சின்ன வீடுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த வீடுகளை எல்லாம் உடைச்சு கொண்டாடும். மூன்றாவது, கிழங்குகளை கிள்ளி தேன் எடுத்து வளம்பாடி நடிப்போம். அப்போ இங்க இருக்கக்கூடிய காணவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மலைச்சரிவில் இருக்கக்கூடிய கிழங்குகள், பல வகையான வள்ளி கிழங்கு, கரணை கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்ற பல வகையான கிழங்குகள் இருக்கிறது. மரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்குகளை எல்லாம் கிளறி எடுத்து, கிள்ளுதல் என்ற கிளறி எடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. வளம்பாடி நடிப்போம்னு சொன்னா எதனுடைய வளத்தை பாடி நடிக்கிறாங்க அப்படின்னா, தேன் எடுத்து கிழங்குகளை கிள்ளி எடுத்தும் தேன் அடைகளை உடைத்து தேனை குடிச்சிட்டும் திருக்குற்றால மலையினுடைய வளத்தினை நாங்க பாடி ஆடி நடித்து விளையாடுவோம். கிம்புரியின் கொம்படித்து வெம்புதினை இடிப்போம். கிம்புரினா பிள்ளைகள் ஆண் யானைய சொல்றாங்க. கிம்புரி என்றால் ஆண் யானை. அந்த ஆண் யானையினுடைய கொம்புகளை தந்தங்களை எல்லாம் உடைச்சி எப்படி என்ன செய்வோண்டா, வறுத்த திணை தான் பிள்ளைகள் திணை அரிசி. வெம்பு திணை என்றால் வறுத்த திணைகளை இடிப்போம். செலுங்குரங்கு தேமாவில் பழங்களை பந்தடிக்கும். செழுமையான குரங்குகள், வளப்பப்பும் இளமையும் உடைய குரங்குகள், இளமையான வளப்பும் உடைய அழகிய குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, தேமா என்று சொல்றது தேன் போன்ற மாங்கனிகளை பழங்களை பந்தாக அடிச்சு விளையாண்டு கொண்டிருக்கும், பந்தடிக்கும். தேனலர் சண்பகவாசம் வானளவில் வெடிக்கும். உயர்வு நவிழ்ச்சி அணிது. தேனலர்னா தேன் போன்ற அல்லது அந்த தேன் போன்ற மனமுடைய மலர்கள். என்ன மலர்கள் என்று சொல்றாங்கன்னா சண்பக மலர்கள். இந்த சண்பக மலர்ல இருக்கக்கூடிய தேனோட வாசம் வானத்து வரைக்கும் வெடிக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. தேனலர் சண்பக வாசம் வான் உலகில் வெடிக்கும். இது திருக்குற்றாலநாதனுடைய சிறப்பு. வழங்கு கொடை மகராசர் குறும்பளவி நீசர். அடியவர்களுக்கு எல்லாமே அதிகமான வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவரும், குறுகிய பலாமரத்தின் குறுகண்ட சின்ன பலாமரத்துக்கு கீழே குறும்பலா அப்படின்னு சொல்ற ஒரு பலாமரம், அதுக்கு கீழே தான் இந்த கோயில் இருக்குதுங்கிறாங்க. குறும்பலாவின் ஈசர் வளம் பெருகும். அப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஒரு நாடு தான் எங்களுடைய திருக்குற்றால நாடுன்னு சொல்றான். மறுக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன். முதலாவது வளம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புக்ல தேன் இறால்னு தந்திருக்கா பிள்ளைகள், எப்படி தந்திருக்காங்க மாட்டாங்களே. தேன் அலர்னு தான் பிள்ளைகள் தந்திருக்கிறாங்க. புக்ல தேன் இறால்னு தந்திருக்கிறாங்களா? ஓகே, பாவம் மருக. முழங்கு திரை புனலருவி கலங்கு என முத்தாடு. முழக்கமிடக்கூடியதும் அலைகளை உடையதுமான, ஓகே நான் பாக்குறேம்மா, முழக்கமிடக்கூடியதும் அலைகளை எழுப்பக்கூடியதுமான அருவியானது நீரருவி. புனலருவின நீரருவியானது பெண்கள் பாண்டி விளையாட்டு அல்லது இந்த கலங்கு விளையாடுவது போல ஓமையனே என்ன செய்யுமா, அங்க இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை வாரிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வரும். இரண்டாவது, அந்த நீரருவியானது காணவர்கள் என்ற அந்த வேடுவர்களுடைய வீட்டுகளினுடைய முற்றங்கள் தோறும் சென்று பறந்து சென்று இந்த பெண்கள் மண்ணால செய்திருக்கக்கூடிய சிறு வீடுகளை அடித்து விளையாடி கொண்டாடும். முழங்கு திரை புனலருவி கலங்கு என முத்தாடும். என என்பது போல என்று போலது போல உவமை உருபு. என என்பது உவமை உருபு. கலங்கு விளையாடுவது போல அங்க இருக்கும். பெண்களினுடைய முற்றங்கள் அந்த காணருடைய வீட்டு முற்றங்களுக்கு எல்லாம் சேர்ந்து
பெண்களுடைய சிறிய வீடுகளை உடைச்சு விளையாடும். இப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப திருக்குற்றாலமலையில வந்து பொதுவாகவே எல்லா வளமும் இருக்கக்கூடிய ஒரு நாடாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன வளம் இருக்குதா, அவங்க வேலைக்கு வெளியில போக தேவையில்லை, முத்தெடுக்க போக தேவையில்லை. ஏன்னா முத்துக்கள் எல்லாம் வீட்டுகளுடைய முற்றங்கள்ல கிடக்கும், எடுத்து அவங்க விற்று பொழைச்சு கொள்ளலாம். சாப்பாடுக்கு வேற ஒன்றும் செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவா, அந்த மலைகளில் இயற்கையாகவே பல வகை கிழங்குகள் இருக்குது. முதலாவது பாருங்க என்ன வளம்னு, கிழங்குகள் இருக்குது. அப்படிப்பட்ட கிழங்குகளை எல்லாம் கிளறி எடுத்து என்ன செய்வாங்களாம், தேன் உண்டும், கிளறி எடுத்து அதை சாப்பிட்டும் தேனை குடிச்சிட்டு அந்த நாட்டினுடைய வளத்தை பாடி ஆடி நடிச்சு விளையாடுவாங்க. இரண்டாவது, யானை தந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். கிம்புரி என்றால் ஆண் யானைகளினுடைய தந்தங்களை எல்லாம் ஒடித்து வறுக்கப்பட்ட வெம்பு திணைனா வறுத்த திணை என்ற அர்த்தம். வெம்பு திணை வறுத்த திணைகளை எல்லாம் இடிச்சு உணவாக கொள்ளுவோம். அடுத்து இந்த நாட்டுல இந்த வளவள வலுப்பும், அடுத்து இளமைன்னு வச்சுக்கணும், இளமையான குரங்குகள் என்ன செய்யும் அப்படின்னா, தேமா அப்படின்னா தேன் போன்ற மாங்கனிகளை, தேன் போன்ற இந்த மாங்கனிகளை வீணாக்கும், பழங்களை பந்தடிக்கும் அப்படின்னா சாப்பிட்டு வீணடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வீணடிக்கும் அப்படின்னா அதிகமான பழங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அது வீணடிக்கும். ஆகவே அந்த அளவுக்கு தேன் போன்ற மாங்கனிகள் இருக்குது. அடுத்து சண்பக மலர்ல இருக்கக்கூடிய தேனோட வாசம் வானம் வரைக்கும் வெடிக்கும். அப்ப தேன் வளம் இருக்குது, சண்பக மலர்கள் அதிகம் இருக்குது, தேன் வளர் இருக்குது என்று சொல்லி குற்றாலமலையினுடைய வளம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மகராசர் எங்க இருக்கிறாரு, குறுகிய பலாமரத்துக்கு கீழே இருக்கிறார். அதனால வளம் நிறைந்த ஒரு நாடாக எங்களுடைய நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நாடுதான் எங்களுடைய மலைன்னு சொல்றோம். பொருளை பார்ப்போம். முழக்கமடு மலைகளுடைய நீரருவியானது கலங்கு விளையாடுவது போல முத்துக்களை வாரிக்கொண்டு அந்த நீரானது காலவர் இல்லங்களில் முற்றங்கள் தோறும் பறந்து பெண்கள் மண்ணால் செய்த சிறு வீடுகளை ஞாபகம் வச்சுக்கணும், பெண்கள் மண்ணால் செய்த சிறு வீடுகளை அடித்து கொண்டு போகும். மலைசாரல்களில் கிழங்குகளை கிளறி எடுத்தும் தேனடைகளில் இருந்து தேனை எடுத்தும் எங்கள் மலைவளம் பற்றி பாடியாடுவோம். களிற்று யானைகள் தந்தங்களை எடுத்து பூன்கட்டி, பூன்கட்டி என்றால் அந்த இரும்பு பகுதி போட்டு வறுத்த திணைகளை உருளிலிட்டு இடிப்போம். செழுமையான குரங்கானது தேன் போன்ற மாவின் இனிய கனிகளை பறித்து பந்து அடிப்பது போல எரிந்து கொண்டிருக்கும். தேனிறைந்து மலர்ந்திருக்கும் சண்பக மலர்களின் நறுமணமானது வானுலகம் சென்று பரவக்கூடியதாக இருக்கும். அடியவருக்கு அருளுகின்ற கொடைத்தன்மை மிகுந்த, அதிகமான கொடைத்தன்மை மிகுந்தவர் தான் இவர். குறும்பலாவின் அடியில் கோயில் கொண்டிருக்கும் திருக்குற்றால ஈஸ்வரனுடைய வளம் பெற்றிருக்கும் திரிகூட மலையே எங்கள் மலை. சோ கிளியரா பிள்ளைகள் பாடல்? ஓகே, மலையின் உயர்ச்சி சொல்லலாம் பிள்ளைகள். இது ரெண்டுமே மலையின் உயர்ச்சி தான். மலையின் உயர்ச்சினா மலையினுடைய வளம். சரியா, நான் வினான்னு கொடுத்துருக்கிறேன். உங்கள் மலையினுடைய உயர்ச்சியும் மலையினுடைய வளமும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம், இந்த கடைசியில பார்ப்போம். ஓகே, மூன்றாவது பாடல் பார்த்துக்கொள்ளுங்க. நாட்டு வளம் சொல்லப்பட்டிருக்கு. நாட்டு வளத்தை இப்ப சொல்றேன், கொஞ்சம் வேகமா இந்த பாடலையும் பார்த்துக்கொள்வோம். விலங்கலைனா மட்டும் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு மறுக விளங்கப்படுத்துவேன். ஓகே, மூன்றாவது பாடல் குரத்தி நாட்டு வளம் கூறுதல். எழுதி கொள்ளணும், மூன்றாவது பாடல் நாட்டு வளம் கூறுதல் என்று இங்க எழுதியிருக்கிறாங்களா? அதுல புத்தகத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க தான். இங்க மூன்றாவது பாடல் எழுதி கொள்ளுங்க. ஆமாமா, சிவன் ஈஸ்வரன் எல்லாமே சேம் தான். திருக்குற்றாலநாதர் எல்லாம் சேம் தான். ஓகே, மூன்றாவது பாடல் எப்படி சொல்லப்படுதுன்னா, சூளம் ஏதி இறங்கும் துறையில் சொரியும் பாலை பருகிய வாழை கூளை வாசற்பலாவினில் பாய கொழும் பலாக்கனி வாழையில் சாய வாழை சாய்ந்து ஒரு தாளையில் தாக்க வரும் விருந்துக்கு உபசரிப்பார் போல் தாளை சோரிட வாழை குறித்திடும் சந்திர சூடர் தென் ஆரிய நாடே அப்படின்றோம். இதுல மலை வளம் சொல்லப்பட்ட பிறகு நாட்டோட வளம், இது மலை, இந்த நாடு இதோட சேர்ந்து இது நாடு. இது தனிப்பட்ட மலை மட்டும்தான், ஒரு குன்று மட்டும்தான். அது இல்லாம இந்த நாடு குற்றால நாடுன்னு சொல்ற ஒரு பெரிய நாடு இருக்கு. அந்த நாட்டோட வளத்தை சொல்றாரு. எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, சூளமேதி. சூளம்னா என்ன பிள்ளைகள்? சூளமேதி, மேதி என்றால் என்ன? எருமை மாடுகள். சூளமேதினா கூட்டமாக இருக்கக்கூடிய எருமை மாடுகள் என்ற அர்த்தம். சூள அப்படிங்கிறது கூட்டமாக.
துறை என்றால் நீர்த்துறை. இப்ப இந்த எருமை மாடுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக கதையை சொல்லிடுறேன். எருமை மாடுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த நீர்த்துறையில வந்து இறங்கி நிக்குதாம். அப்போ அந்த இறங்கி நின்ற பிறகு அந்த எருமை மாடுகள் எல்லாம் தானாகவே பாலை சொரிந்து கொண்டிருக்குமாம். இந்த நாட்டில் நீர்வளம் நிலவளம் எல்லாம் கூடனால இந்த எருமை மாடுகள் எல்லாம் தன்னுடைய பசுக்கன்றுகள் எல்லாம் வந்து பால் அருந்தாமலேயே தானாகவே பால் சுரந்து கொண்டிருக்குமா. அப்ப அந்த பால் சுரக்கிறத பார்த்து இந்த வாழை மீன்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஓகே, இப்போ முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது. எருமை மாடுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த நீர்த்துறையில இறங்கி தானாகவே பாலை சொரிந்து கொண்டிருக்கும். அப்படி தானாகவே சொருகின்ற பாலை இந்த வாழை மீன்கள், இதான் வாழை மீனாங்கிறதெல்லாம் தெரியல பிள்ளைகள். இதான் அப்படின்னு சொல்லி வாழை மீன் அடிச்சா இதான் வருது, எனக்கு சரியா தெரியல. இப்ப வாழை மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த எருமை பசுக்கள் எருமை மாடுகள் எல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால் பால் சுரந்து கொண்டிருக்கும். அந்த பாலை பருகிட்டு சார் நீங்க பேசுற சவுண்ட் கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கு சார். மற்றவங்களும் கிளியரா இருக்கா பிள்ளைகள்? கொஞ்சம் மற்றவங்க சொல்லுங்க. கிளியர் சார். கொஞ்சம் சவுண்ட பாருங்க, கூட பாருங்கப்பா. ஃபுல்லா கிளியரா இருக்கு. மற்றவங்க எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சார் சில வெளியில மழையா இருக்குனால இப்படி ஆயிடுச்சு சார். நட்டாங்க அதுதான் இதுதான். கொஞ்சம் கவரேஜை பார்த்து கொள்ளுங்க பிள்ளை. முன்னால எப்படி சார்? இங்க பிரச்சனை இல்லப்பா. மழை தான், மழை சரியான மழை தான் இருந்தாலும் இப்ப நான் ஆண்டனாவெல்லாம் அடிச்சிட்டேன்ப்பா. ஏற்கனவே கவரேஜ் எல்லாம் பிரச்சனைனால சல்லி காசெல்லாம் நிறைய செலவு பண்ணி மறுக்க ஆண்டனாவெல்லாம் அடிச்சு இப்ப சவுண்ட்லாம் கிளியர் ஆகிக்குது. கடந்த வாரங்கள்ல பாத்தீங்க தானே, கடந்த கடந்த பேட்ச்ல கொஞ்சம் பிரச்சனை பட்டோம் நாங்க கவரேஜ் பிரச்சனைனாலே. நான் வீடு மாறிட்டதுனால கொஞ்சம் இங்க கவரேஜ் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. அதான் ஓகே, இப்போ ஓகே. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். அப்போ கூட்டமாக இந்த மாடுகள் எல்லாம் நீர்த்துறை இறங்குது. அந்த மாடுகள் எல்லாம் பாலை சுரந்து கொண்டிருக்குது. அந்த பாலை யாரு குடிக்கிறா? வாழை மீன்கள் குடிக்குது. இப்ப நான் அதை வரைஞ்சி காட்டிடுறேன், ஸோ இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது. இப்போ ஒரு பெரிய நீர்த்துறை பிள்ளைகள் கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க, இந்த பாட்டுல விளங்காம போயிடும். இந்த நீர்த்துறையில எருமை மாடுகள் கூட்டம் கூட்டமா இறங்குது. அந்த எருமை மாடுகள் பாலை சுரக்க இங்க இருக்கக்கூடிய வாழை மீன்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த பாலை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பலா மரங்கள், என்ன பலா மரம் பிள்ளைகள், மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க யாரும். விகாஸ் கொஞ்சம் பாருங்க உங்களோட மைக் ஆஃப். இப்போ முதலாவது என்ன இருக்குது என்றால், இங்க ஒரு பலாமரம் இருக்குது. ஸோ பலாமரம் உண்டு இங்க இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பலாமரம் உண்டு இருக்குது, இதுல பலாக்கனிகள் எல்லாம். ஸோ இப்படி பலாக்கனி உண்டு நல்லா பெருசா தொங்கி கொண்டிருக்கு. சரியா? வெயிட். இதுல பலாக்கனி உண்டு பெருசா தொங்கி கொண்டு இருக்குது. நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இதுல பலாக்கனி உண்டு பெருசா தொங்கி கொண்டு இருக்குது. முதலாவது எருமை மாடுகள். இந்த எருமை மாடை கொஞ்சம் வரைய ட்ரை பண்றேன். ஸோ இப்படி வரைஞ்சு கொள்வோம் எருமை மாடை. வாய் தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஓகே, எருமை குதிரையை வரைஞ்சிட்டேன் அவளே. ஓகே, இது எருமை மாடை நினைச்சு கொள்ளணும். ஓகே, எருமை மாடுகள் என்ன செய்யுது என்று சொன்னால் பாலை சொரிய இந்த வாழை மீன்கள் இந்த எருமை மாடினுடைய பாலை நல்லா குடிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பலாக்கனி மேல பாய்தான். இல்லைங்கதா? எருமை மாடுகளுடைய பாலை இந்த மீன்கள் எல்லாம் குடிச்சு போட்டு இந்த பலாக்கனி மேல பாய
இந்த பலாக்கனிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கூளை வாசப்பலா அப்படின்னு சொல்லுவாங்க. கூளை வாசம் அப்படின்னா ஒரு வகை கூளை வாசப்பலாவில் சாய இந்த கொழுவி இருக்கக்கூடிய தொங்கி இருக்கக்கூடிய இந்த பலாக்கனி எதன் மேல சாயுது என்று சொன்னால் பக்கத்துல ஒரு வாழை மரம் இருக்குது பிள்ளைகள். ஸோ இப்படி வாழை மரம் இருக்குது. இது நான் வாழை மரம்னு சொல்றேன். இந்த வாழை மரத்துல விழுகுது. எது போய் விழுகுது? இந்த பலாக்கனி போய் வாழை மரத்துல விழுகுது. இதை கொஞ்சம் இங்கிட்ட எடுத்து வச்சுக்கொள்றேன். இந்த வாழை மரம் என்னத்து மேல சாயுது என்று சொன்னா பிள்ளைகள், பக்கத்துல ஒரு தாழை மரம் இருக்குது. இது தாழை மரம். இந்த தாழை மரத்துல போயிட்டு இந்த வாழை மரம் சாயுது. இங்க என்ன இருக்குதுன்னா பிள்ளைகள், வெள்ளை நிறத்துல பூக்கப்பட்ட இந்த தாளம்பூல இருக்கான்னு காட்டுறேன்னு பார்ப்போம். இந்த இது அதுல இல்ல, தாளம்பூ இல்ல, தாளம்பூ காட்டுறேன். வெண்ணிறத்துல இருக்கும் பிள்ளைகள் தாளம்பூ. அதையும் காட்டுகிறேன், வெயிட். இந்த பாட்டை இந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கேன்னு தெரியல பிள்ளைகள். ஸோ கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துறேன், விளங்குதாண்டு பாருங்க. ஸோ இதுதான் பிள்ளைகள் தாளம்பூ. இப்போ விளங்குதா? வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பூ தான் பாருங்க, இருக்குது தாளம்பூ. சோறு போல இருக்கும் அதனுடைய அந்த இதெல்லாம். இப்போ எருமை மாடுனுடைய பாலை குடிச்ச மீன் போய் பலாமரத்துல போயிட்டு பலாக்கனி மேல பாய அந்த பலாக்கனி என்ன செய்யுது என்று சொன்னா பிள்ளைகள், வாழை மரத்து மேல போய் விழுந்துருது. இந்த வாழை மரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அப்படி எதன் மேல சாயுது என்று சொன்னால் இந்த தாழை மரத்தின் மேல சாயுது. இப்ப சாஞ்சிருச்சா? சாஞ்சிருச்சு. சாஞ்சா இந்த வாழை இலையானது போய் எதுல விழுகுது என்று சொன்னால் இந்த தாழம்பூ மேல விழுக, தாழம்பூவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நார்கள் எல்லாம், அந்த சின்ன சின்ன விதை போடுறது எல்லாமே இந்த வாழை இலை மேல இப்படி விழுகுது. இப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழையானது என்ன செய்யுது? போய் விழுக வந்த விருந்தினரை உபசரிப்பது போல, அதில் சோறு கொட்டுவது போல இந்த வாழை இலை மேல அந்த பூக்கள் கொட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளையர்? இந்த சீன் கிளியரா இருக்குல்ல? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? சரி, இதை கொஞ்சம் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். மறுக்க சொல்றேன் பாருங்க. முதலாவது இந்த எருமை மாடுகள் இங்க இருந்து வருது. இப்படி வருது, கூட்டம் கூட்டமாக எருமை மாடுகள் இந்த நீர்த்துறைக்கு வருது. கூட்டம் கூட்டமாக இந்த எருமை மாடுகள் நீர்த்துறைக்கு வருது. முதலாவது சீனதா. வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த மீன்கள், என்ன மீன் இது? வாழை. இந்த எருமை மாடுகள்லாம் நீர்த்துறையில தானாகவே பாலை சொரியுது. சரியா? தானாகவே பால் சொரிகிறது. அந்த பாலை இந்த வாழை மீன்கள் நல்லா குடிச்சிட்டு என்ன செய்து, நல்லா அலைஞ்சு திரிஞ்சு விளையாடி எதன் மேல பாஞ்சு விளையாடுது? இங்க இருக்கக்கூடிய பலாக்கனிகள் மேல பாஞ்சு விளையாடுது. இப்ப இந்த பலாக்கனி என்ன செஞ்சிருச்சுன்னா பிள்ளைகள், எதன் மேல விழுகுதுண்டா, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வாழை மரத்து மேல விழுகுது. வாழை மரம் என்ன செய்யுது? பக்கத்துல இருந்த வாழை மரம், பலாக்கனி வாழை மரத்துல வாழை மரம் போய் தாழ மரத்துல விழுகுது. பக்கத்துல தாழ மரம் ஒன்று இருக்குதா, தாழை மரத்துல விழுகுது. தாழ மரத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த தாளம் பூக்கள் இருக்குது. இன்னும் இதை சின்னதாக்குறேன். இந்த தாளம் பூக்கள் எங்க இருக்குதுன்னா, இந்த தாளம்பூக்கள் இப்படி இருக்குது பிள்ளைகள். பாருங்க, தாளம்பூக்கள் இப்படி இருக்குது. இந்த வாழைமரம் மேல விழுந்த பிறகு இந்த தாளம்பூக்கள் அந்த சோறு போன்ற அமைப்பு எதுல கொட்டுது அப்படின்னா இந்த வாழை இலையில கொட்டுது. அப்ப இதை பார்த்தவர் சொல்றாரு என்னன்னா, வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி உபசரிப்பாங்க அப்படின்னா இப்படிதான் உபசரிப்பாங்க. பாருங்க, வந்த விருந்தினரை வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாழை இலை போட்டு அதுல சோறு போடுவாங்க. அது மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி உபசரிப்போமோ அது போல வாழை இலையானது சாய்ந்த பிறகு தாழை மரமானது சோறு போடுவது போல இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா பிள்ளைகள்? இந்த சீன் ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, எந்த அளவுக்கு விளங்கி இருக்கேன்னு தெரியல, முடிஞ்ச மட்டும் விளங்கப்படுத்தினேன். இதான் பிள்ளைகள் அந்த தாழை மரம், தாழம் பூ காட்டின உங்களுக்கு வேலையா. இது வரிக்கன் பலா, கூளை பலா அப்படிங்கிறது வேற
வேற ஒரு வகை இருக்குது. ஓகே, மறுக பாருங்க. சூளமேது இறங்கும் துறையில் எப்படி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய எருமை மாடுகள் நீர்த்துறையில இறங்கி நிற்க, அங்கு இருக்கக்கூடிய சொரியும் பாலை பருகிய வாளை, இந்த எருமை மாடுகள் தானாகவே சொரியக்கூடிய பாலை இந்த வாழை மீன்கள் பருகிவிட்டு கூளை வாசற் பலாவினில், அதாவது கூளை வாசல் அப்படிங்கிற ஒரு வகை பலா, அந்த வாசல் பலாவினில் பாய கொழும்பலாக்கனி, கொழுதல் என்றால் தொங்கிக் கொண்டிருத்தல் என்ற அர்த்தம். கொழும்பலாக்கனி என்ன செய்து என்று சொன்னால், அப்படியே எதன் மேல செய்து வாழையில் சாய, வாழை மரத்துல போய் சாய, வாழை சாய்ந்து ஒரு தாளையை தாக்க, வாழை மரம் சாஞ்சு போயிட்டு தாள மரத்தை தாக்க, வருகின்ற விருந்துக்கு உபசரிப்பார் போல், வரு விருந்துக்கு உபசரிப்பது போல உமையணி தாளை சோறிட, தாளை மரமானது சோறு போட, வாழையானது குருத்த விடும். குருத்த என்றால் அந்த குருத்தை கொண்டு போய் நீட்ட தாளமரம் சோற போடும் அப்படிங்கிற சந்திர சூரிய சூடர் தென்னாரிய நாடு. அப்படிப்பட்ட திரிகூட மலையங்கள் மலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆரிய தென்னாடு, சந்திரன் சூடரின் தென்னாரிய நாடு எங்களுடைய நாடுங்கிறான். பிறகு இந்த பாடலுடைய பொருளை விளங்கப்படுத்துறேன். எருமை மாடுகள் கூட்டம் கூட்டமாக இறங்குகின்ற நீர்த்துறையிலே அவை சொருகின்ற பாலை பருகிய வாழை மீன்கள் மனமுள்ள கூளை பலாவினில் பாய, கொழுவிய பலாக்கனிகள் வாழை மரங்களில் உதிர்ந்து கொள்ள, வாழைகள் சாய்ந்து ஒரு தாளையை தாக்க, வருகின்ற விருந்தினருக்கு உபசரிப்பார் போல் தாளையானது பூக்களை சோறு போல சொரிய அச்சோற்றினை ஏந்துவது போல தனது குருத்தை வாழையானது விரிக்கின்ற வளமுடைய சந்திர சூடரின் ஆரிய நாடு எங்கள் நாடாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா விலங்கல்னா மறுக ஒருக்க ரெக்கார்டிங்கையும் பாருங்க பிள்ளைகள். சரியா, எனக்கு டைம் போகுதல்ல. அடுத்த 2 பாடலை பார்த்துக்கொள்ளும் கொஞ்சம் வேகமா. அடுத்து 4வது பாடல் மலை வளம் சொல்லப்படுற, நாட்டு வளம் சொல்லப்படுற பாடல். என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. மாதம் 3 மழையுள்ள நாடு. இந்த நாட்டுல மாசத்துல, இது வேகமா முடிச்சிடலாம், மாசத்துல 3 முறை மழை பெய்யும். மாதம் 3 மழையுள்ள நாடு. வருடம் 3 விளையுள்ள நாடு. விளைனா விளைச்சல் உள்ள, வருஷத்துல 3 முறை விளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பெரும்போகம் சிறும்போகம் இடைப்போகம் அப்படிங்கிற ஒரு போகமும் இங்கே விளைச்சல் இருக்குங்கிறாங்க. வேதம் 3 பலா உள்ள நாடு. வேதங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அந்த வேதங்கள், தமிழ்ல வேத புத்தகங்கள் இருக்கிறது. அந்த வேத புத்தகங்களை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பலாமரத்தினுடைய வேர் மரம் பயனுக்கு ஒப்பிடுறாங்க. சரியா, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வேதங்களையும் எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, இந்த பலாமரத்தினுடைய 3 வேர் மரம் பயனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது முக்கியமானது. விசேஷம் 3 குலா உள்ள நாடு. ஏனென்றால் இந்த 3 வகையான சிறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகையான விசேஷங்கிறது 3 வகையான சிறப்புகள். நித்தியம், நைமித்தியம், காமியம் அப்படிங்கிற 3 வகையான பூஜை வழிபாடுகள். அந்த பூஜை வழிபாடுலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறாங்க. போதம் 3 நலம் செய்யும் நாடு. இந்த போன முறை எக்ஸாம் பேப்பர்லையும் கேட்டிருந்தேன். போதம்ங்கிறது பிறப்பு இறப்பு வாழ்வு. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட புத்தகத்திலையும் கொடுத்திருப்பாங்க. போதம்ங்கிறது பிறப்பு இறப்பு வாழ்வு. 3லையும் ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கும்னா அது திருக்குற்றால மலையில தான் கிடைக்கும். கொஞ்சம் இருங்க பாத்திமா, சொல்றேன் உங்களுக்கு அதை மறுங்க. போதம்னா பிறப்பு இறப்பு வாழ்வு ஆகிய 3 நிலைகளையுமே நல்ல வளமுறை. புவனம்னா பூமி. புவனம் 3ங்கிறது பூமினா மேலுலகம், நடு உலகம், பாதாள உலகம் அப்படின்ற 3 உலகம். இப்ப நாங்க நடு உலகத்துல இருக்கிறோம். மேலுலகம் இங்கே இருக்குது, பாதாள உலகம். இந்த 3லையும் மூவுலகமும் வளம் செய்யும் நாடு, வளம் செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. 3 உலகங்களான மேலுலகம், நடு உலகம், பாதாள உலகம் ஆகியவற்றை உள்ளவர்கள் அனைவரும் வளம் செய்து போற்றுகின்ற ஒரு நாடு எது அப்படின்னா இந்த நாடு தான். நாத தத்துவத்தினுடைய 3 உருக்கள் என்ன அப்படின்னா அரி, அயன், அரண் அப்படின்ற 3 உருக்கள் இருக்குங்கிறாங்க நாத தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்துல. சோ இதெல்லாம் பெரிய கதைகள். நாத தத்துவத்தின் மெய்ப்பொருளாக மும்மூர்த்திகளின் உருவாக விளங்குகின்ற திருக்குற்றாலம். அப்ப இந்த அரண், அயன், அரி அப்படிங்கிற 3 கடவுள்கள் இருக்கிறாங்க பிள்ளைகள். இப்ப அந்த 3 கடவுள்களாக உருவெடுத்தவர் யாரு அப்படின்னா இந்த சிவபெருமான்ங்கிறாங்க, திருக்குற்றாலநாதன். கொஞ்சம் பெரிய விடயம்தான், கொஞ்சம் நான் விளங்கப்படுத்த பார்க்கிறேன், கொஞ்சம் விளங்கி கொள்ள பாருங்க. கொஞ்சம் முஸ்லீம் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம் இது. நாத தத்துவத்தினுடைய 3 உருகளான அரி, அயன், அரண் என்று 3 உருவாக ஒரே ஒரு நபராக விளங்கக்கூடியவர் இந்த திருக்குற்றாலநாதர். நாதம் 3 உருவானதால் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆரிய நாடு தான் எங்களுடைய நாடு. கொஞ்சம் வேகமா மறுகண விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன்.
முதலாவது பாருங்க, இந்த திருக்குற்றாலமலையில என்னென்ன வளங்கள் இருக்கு அப்படின்னா, மாதத்துல 3 முறை மழை பெய்யும் நாடு. இரண்டாவது, வருடத்துல 3 முறை விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. வேதம் மூன்றும், வேதம் என்றால் 3 வேதங்கள் இருக்கிறது தமிழ் மொழி, சாரி இந்து சமயத்துல. இப்ப இந்து சமயத்தினுடைய வேதங்கள் 3ஆக யார் இருக்கிறா அப்படின்னா, இங்க பலாமரம், பலாமரத்தினுடைய பலாமரத்தினுடைய வேர், அதனுடைய மரம், பயன்கள் இருக்கிறது. ஸோ தமிழ் இந்து சமயத்துல வந்து 4 வேதங்கள்ல சொல்லப்படும். பட் முக்கியமான 3 வேதங்கள் ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். 4 வேதங்கள், இல்ல 3 வேதம் முக்கியமானது. ரிக்வேதம்ங்கிறது துதிப்பாடல்களை கொண்ட ஒரு புத்தகம். சரியா? இப்ப நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். இந்த 4 புத்தகங்கள்ல தான் எதுக்கு இருந்தா பாருங்க, தான் பிள்ளைகள் ரிக்வேதா, யசுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா அப்படிங்கிற 4 நூல்கள். இந்த இதுல 3 நூல்களை வந்து ரிக், யசூர், சாம வேதம் அப்படிங்கிற 3 வேத புத்தகங்களை எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, உண்ட பலாமரத்தினுடைய வேருக்கு ஒப்பிடுறாங்க. இன்னொண்ட பலாமரத்தினுடைய மரத்துக்கும் அதனுடைய பயனுக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை விளக்கும். துதிப்பாடல்களை கொண்டது. 2வது வந்து யாகங்கள் மற்றும் செய்முறைகளை பற்றியது யசூர் வேதம். சாம வேதங்கள்ங்கிறது வந்து இசை பாடல்களை கொண்டது. அதர்வண வேதங்கிறது பயனுள்ள துதிப்பாடல்களையும் மந்திரங்களையும் கொண்டது. ஸோ இதுதான் பிள்ளைகள் இந்த 4 வேதங்கள் அல்ல 3 வேதங்கள் பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விளங்குனிச்சா? அப்ப அந்த 3 விடயங்களுமே இந்த புத்தகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இது 3வது வேதம் 3. விசேஷம் 3ம் குழாவில்ல நாடு. நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை அப்படிங்கிற 3 வேலைகளுக்கான பூஜைகள், மூவகை சிறப்புகளான நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை ஆகியவை தவறாக நடைபெறும் நாள். ஸோ இதுல வந்து இந்துக்கள் 6 கால பூஜை, 6 கால பூஜைகளை வந்து வழிபடுறது வழக்கம். அதுதான் இருக்கு வேதம் தான் பிள்ளை. அப்ப 6 கால பூஜைகளை வந்து கும்பிடுறதெல்லாம் வழக்கம். இங்கே எங்களுக்கு 3 கால பூஜைகளை நித்திய, நைமித்திய, காமிய பூஜைகள் என்று 3ஆக வகைப்படுத்தி சொல்றாங்க. விசேஷம் 3ம் குலா உள்ள நாடு. அப்ப பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அடுத்து சொல்லப்படுறது போதம் 3ம் நலம் செய்யும் நாடுன்னா, ஒருத்தருக்கு வந்து பிறந்தாலும் நன்மை இருக்கிறது, இறந்தாலும் நன்மை இருக்கிறது, வாழ்ந்தாலும் நன்மை இருக்கிறது அப்படின்னா அது எங்க மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், இந்த திருக்குற்றாலமலையில மட்டும்தான் எனக்கு போதம் செய்யும் நலம் செய்யும் நாள். பிறந்தாலும் நன்மை நடக்கும், இறந்தாலும் நன்மை நடக்கும், வாழ்ந்தாலும் நன்மை நடக்கும் அப்படிங்கிற 3ஐயும் சொல்லுகின்றதுதான் இந்த விடயம். அடுத்து புவனம் 3ம் வளம் செய். புவனம்னா உலகம். எப்படி? 3 உலகத்திலையுமே வளம் செய்கின்ற ஒரு நாடு, வளம் பொருந்திய ஒரு நாடு. மேலுலகம், கீழுலகம், நடு உலகங்களில் உள்ளவர்கள் வளம் வந்து போற்றுகின்ற ஒரு நாடு. 3 தேவர்களும் சரி, மனிதர்களும் சரி, பூதங்கள் கணங்களும் சரி வளம் செய்கின்ற ஒரு நாடாக இருக்கு. நாதம் 3 உருவானதால் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துற பிள்ளைகள். அரி, அயன், அரண் என்பது முறையே யார் யாருன்னா விஷ்ணு, பிரம்மா, சிவன். அரி என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா, அரண் என்றால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கும். இம்மூவருடன் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய பணிகளை செய்வதால் இவர்களுக்கு இந்த பொருள் வந்து வந்திருக்கு. அரி, அயன், அரண் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3ஐயும் சொல்லியிருக்கிறார். இந்த 3 பெயர்களும் ஒரே பரம்பொருளையே வெவ்வேறு நிலைகளில் குறிக்கிறது. சரியா? ஒரே ஒரு நபர் தான், பட் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வேறு வேறு வேலைக்காக நாங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. விளங்குனிச்சா பிள்ளைகள்? ஒரே பரம்பொருள், ஒரே கடவுள், ஆனால் படைத்தலுக்கு விஷ்ணு என்றும், காத்தலுக்கு பிரம்மா என்றும், அழித்தலுக்கு சிவன் என்றும் ஒரே உருவத்தை 3ஆக பிரிக்கக்கூடிய அந்த நிலைதான் இந்த நாத தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவம். எந்த அளவுக்கு விளங்குனிச்சுன்னு தெரியல. இது விளங்குனிச்சா பிள்ளைகள்? நாத தத்துவங்கிற விஷயம் விளங்குனிச்சா உங்களுக்கு? சோ இவங்க 3 பேர், ஓகே கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இவங்க 3 பேரும் தான் பிள்ளைகள். அந்த 3 பேர் சரி, இது சிவன், இது விஷ்ணு, இது பிரம்மன். சோ இந்த 3 பேருமே கடவுள்கள் தான். இந்த 3 பேரும் சேர்த்தா யாரு அப்படின்னா திருக்குற்றாலநாதர். இவர் தான் பரம்பொருள்.
இந்த பரம்பொருள் தான் அயனாகவும் அரணாகவும் அரியாகவும் என்ன செய்கிறார் வேலை செய்கிறார். அரி, அயன், அரண் அப்படிங்கிற மூண்டாகவும் வேலை செய்கிறார். ஆனா ஒரே உசுறு தான். இப்ப கிளியரா விளங்குனிச்சா அந்த விடயம், நாத தத்துவங்கிற விஷயம். திருக்குற்றாலநாதர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 3 உருவத்துல வேற வேறையா வேலை செய்யறாருங்கிறத விளக்குறாங்க. அதான் நாத தத்துவம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களேன். நாத தத்துவங்கிறது திருக்குற்றாலநாதர் உருவாத்துல 3 விடயங்களை விளக்குறது நாத தத்துவத்தினுடைய பொருளாக இருக்கிறது. அயன், அரண், அரி அப்படிங்கிற 3 உருக்கள் வேற வேற வேலையை செய்யறது. பட் எங்களுக்கு ஒரே உருதான் அப்படிங்கிறத விளக்குறோம். இது வேற வேற ஒருத்தர் இல்ல, இந்த திருக்குற்றாலநாதர் தான் 3 வேலையும் பிரிச்சு செய்யறாருங்கிறத விளக்குற ஒரு அடிதான் இது. நாத தத்துவம் 3 உருவானதால திருக்குற்றாலநாதர். இப்ப விளங்குனிச்சா பிள்ளைகள்? கிளியரா? இன்னும் இல்லையா? நான் 3 போட்டோ காட்டினேன் தானே, அந்த அதான் இந்த இந்த கொஞ்சம் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளங்கும், முஸ்லீம் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. இந்த நாத தத்துவங்கிறது அயன், அரண், அரி அப்படிங்கிற 3 பேருடைய வேலைகளை சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 தொழில், இப்படி 3 உருக்கள். பட் ஒன்னுல இருந்து டிவைட் ஆனவங்க தான். ஒருத்தர் தான் 3 வேலை ட்ரிபிள் ஆக்டிங்கா வேலை செய்யறாரு. இப்ப விளங்குனிச்சா? ஒரே ஒருத்தர் தான் ட்ரிபிள் ஆக்டிங்கா வேலை செய்யறாரு. இது விளங்குனிச்சா எல்லாருக்கும்? இந்த ஒருத்தர் யாருன்னா யாரு? திருக்குற்றாலநாதர். ஒரு உருவத்துல என்ன வேலை செய்யறாரு? படைக்கிறாரு. இன்னொரு உருவத்துல என்ன செய்யறாரு? காக்குறாரு. இன்னொரு இடத்துல அழிக்கிறார். அவ்வளவுதான் அந்த நாத தத்துவம்னு சொல்றோம். இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேம்மா. ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்டா சரி, விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இப்ப நாத உருவமான அரி, அயன், அரண் அப்படிங்கிற 3 உருவத்தையுமே ஓர் உருவமாக 3 உருவமாக சேர்த்து ஒரே உருவமாக விளங்குறவர் தான் திருக்குற்றாலநாதர். அப்படி உங்களுடைய நாட்டினுடைய மலைதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைகள், ஏனென்றால் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். பெயர் சொற்களும் கொஞ்சம் கூடுதலான பகுதிகள் இருக்குது. ஒரு 10:30 மணி 10:40 முடிச்சிட பாக்குறேன். ஓகேவா? அடுத்து மறுக பார்த்து கொள்ளுவோம். பொருளை பார்க்கிறேன், ஏன்னா கொஞ்சம் விளங்காம போயிற மாதிரி தான், கொஞ்சம் கூடுதலாக விளங்கப்படுத்த வேண்டியதா இருக்குது உங்களுக்கு. மாதந்தோறும் 3 முறை மும்மாறி பொழிகின்ற நாடு, வருடத்தில் 3 போகங்கள் விளைகின்ற நாடு, வேதங்களான வேர், மரம், பயன் என்ற 3ஆக அமைந்த குறும்பளவை உடைய நாடு, நித்தியம், நைமித்தியம், காமியம் என்ற 3 சிறப்புகளும் தவறாமல் நடைபெறுகின்ற நாடு, 3 உலகிலும் உள்ளவர்களும் வளம் வந்து போற்றுகின்ற நாடு, நாத தத்துவத்தின் மெய்ப்பொருளாக மும்மூர்த்திகளின் உருவாக விளங்கும் திருக்குற்றாலநாதரின் ஆரிய நாடே எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி விளக்குறான். ஓகே, குட். அடுத்த 5வது பார்த்துக்கொள்வோம். இதுவும் நாட்டு வளம் சொல்றதுதான் பிள்ளைகள். ஓகேம்மா, ஓகே ஓகே, நான் பார்க்கிறேன். 3வது பாடல் என்ன சொல்றீங்க? ஒவ்வொன்றும் நிலைத்திருக்குமா? இல்ல, அப்படியும் சொல்லலாம் பிள்ளைகள். பட் இதுல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வளம் உண்டு. ஒவ்வொன்றையும் நீ தங்கி இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஸோ நிலைத்திருக்கும் என்றால் ஒவ்வொன்றை தங்கி இருக்குதா அப்படின்டா இல்ல. இங்க அதனுடைய வளத்தை சொல்லணும். இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. எருமை மாடுகள் இருக்கு, அதனுடைய வளம். கூடுதலாக எருமை மாடுகள் இருக்கக்கூடிய நாடு. அதை எருமை மாடுகள் இருக்குது, வாழை மீன்கள் இருக்குது, தாழை மரம் இருக்குது, பலாமரம் இருக்குன்னு சொல்ல இயலாது. அதனால ஒரு அழகான கதையா சொல்றாரு. என்னென்ன இப்ப இந்த கதையில இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னா, 3வது பாடல் சொல்றாங்க. சூலமேதி இறங்கும் தெரியல கேட்டாங்க தான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எருமை மாடுகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிற நாடு சூலமேதி இறங்கும் துறை. துறைனா நீர்த்துறை இருக்குது, அப்ப நீர்வளமும் இருக்குது. அடுத்து அந்த மாடுகள் எல்லாம் பாலை தானாவே சொரியக்கூடிய ஒரு நாடு. யாரும் போய் பால் எடுத்து கொடுக்கறோங்கிறது இல்லை, பாலை தானா சொரியும். அடுத்து வாழை மீன்கள் குடிக்கும்னா அப்ப அந்த அந்த வயல்ல என்ன இருக்கு? அந்த நீர்ல வயல்ல வாழை மீன்கள் அதிகமா இருக்குது. 3வது கூளை வாசற் பலாக்கனிகள் அதிகமாக தொங்குற நாடு. அடுத்து வாழைப்பழமும் இருக்குது. விளங்குதா என்ன சொல்றாங்க? கூளை வாசற் பலா இருக்குது, பலாக்கனிகள் தொங்கிக் கொண்டிருக்குது, தாழை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட வளம் சொல்லப்பட்டிருக்குது. 4வது பாடல் என்ன சொல்றாங்க? மாசத்துல 3 முறை மழை பெய்யும், வருஷத்துல 3 முறை விளைச்சல் இருக்குது. வேதத்துல இருக்கக்கூடிய அந்த பலாக்கனிகள்ல பலாமரம் இருக்குது, அது வேரும் பயன் தருது, மரமும் பயன் தருது, பழமும் பயன் தருதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அடுத்து விசேஷம் நைமித்தியம், நித்தியம், காமியம் அப்படிங்கிற 3 பூசையும் எங்கள்ட நாட்டுல நடக்குது. நல்ல வளமான ஒரு நாடு தான். அடுத்து நாங்க பிறந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலுமே நாங்க நல்லதா தான் இருக்கிறோம், அதுவும் வளம். 3 உலகமான
எது மேலுலகம் நடுவுலகம் பாதாள லோகத்துல உள்ளவங்க அவ்வளோ பேரும் யாரை விரும்புறாங்கன்னா திருக்குற்றாலநாதரை விரும்புறாங்க. 3 உருவாக இங்க இருக்கிறாரு, அதுவே பெரிய வளம்தான்ப்பா அப்படின்னு சொல்லு. இப்ப கிளியரா பிள்ளைகள் ஏன் இதெல்லாம் சொல்லி வராங்கன்ட்டு. அடுத்து பாருங்க. ஓகே. அடுத்து பாருங்க, நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம். இந்த மலையில என்ன பாவங்க, என்ன இதுல என்ன நீங்குது? நீங்குதல், நெருங்குதல், தூங்குதல், சுழலுதல், வீங்குதல், வெடித்தல், ஏங்குதல் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னலாம் காணுறோம் அப்படின்னா, நீங்க காண்பது, நீங்குதல்னா என்னன்னா விலகி போகுது அப்படின்னா பாவங்கள் எல்லாம் விலகி போகுதா. நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம். நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல். கண்ணல் அப்படின்னா கரும்பு என்ற அர்த்தம். கண்ணல்னா கரும்பு. என்ன நெருங்கி இருக்குதுன்னு பார்த்தா கரும்பும் சிவந்த செந்நெல்லும் தான் நெருங்கி நெருங்கி இருக்குது. தூங்க காண்பது மாம்பழ கொத்து. தூங்கல் அப்படிங்கிறது தொங்குதல் என்ற பொருள். தொங்க காண்பது மங்கள, இந்த மாம்பழ கொத்துக்கள் தான் தொங்கிக் கொண்டே இருக்குதாம். சுழல காண்பது பூந்தயிர் மத்து. என்னடா சுழன்று கொண்டிருக்குன்னு பார்த்தா இந்த பூந்தயிர், இந்த பூ போன்று இருக்கக்கூடிய மத்து. பாருங்க எப்படி இருக்கு, பூ போல இருக்கக்கூடிய மத்துக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை. கிராமப்புறங்கள்ல இருந்தது, இப்ப அதுவும் இல்லை. கிரைண்டர் எல்லாம் வந்த பிறகு ஆரம்பத்துல பாலை கடைஞ்சி தயிராக மாத்துறதுக்கு இது ஒரு ஒரு உபகரணமா வச்சிருந்தான். அப்ப பூந்தயிர் மத்து. வீங்க காண்பது மங்கையர் கொங்கை. என்ன வீங்கி இருக்குது என்று சொன்னா பெண்களினுடைய மார்பகங்கள் வீங்கி இருக்குதா. ஏன்னா பால் நிரம்பி மார்பகங்கள் வீங்கி இருக்கிறதா சொல்றாங்க. வீங்க காண்பது மங்கையர் கொங்கை. வெடிக்க காண்பது கொள்ளையின் முல்லை. என்னடா வெடிக்குது என்று பார்த்தா வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய முல்லை மலர்கள். இதான் முல்லை மலர்கள். மல்லிகை என்று சொல்ற ஒரு மலர் மாதிரி தான் சொல்றாங்க. ரெண்டு இருக்குது, முல்லை மல்லிகைங்கிறதான் காட்டுறாங்க. இந்த மல்லிகை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முல்லைனாலும் பரவாயில்ல மல்லிகை. என்ன வெடிக்குது என்று பார்த்தா இந்த முல்லை மலர்கள் எல்லாம் வெடிச்சு வெடிச்சு அங்கங்க கிடக்குதான். ஏங்க காண்பது மங்க. நாங்க ஏக்கத்தோட எதை பார்த்து கொண்டிருப்போம்னா இந்த பேரிகையினுடைய ஒளியை நாங்க ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஈசர் ஆரிய நாடுதான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்றோம். பாருங்க பாவம் என்னென்ன இருக்குது என்று சொன்னால், அப்ப என்னென்ன இருக்குது? நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம். இங்கே திருக்குற்றால மலைக்கு வந்தாலே என்னெல்லாம் போகுண்டா பாவங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். சரி, என்ன நெருங்கி இருக்குதுன்னு பார்த்தா கரும்பும் செந்நெல்லும் நெருங்கி கொண்டு இருக்குது. தொங்கிக் கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தா மாம்பழங்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டு இருக்குது. சுழண்டு கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தா மத்துக்கட்டைகள் என்ன சென்றுகனா சுழண்டு கொண்டிருக்குது. வீங்கி கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தா அங்க இருக்க தாயினுடைய மார்பகங்கள் வீங்கி போயிருக்குது. வெடிப்பது என்னவென்று பார்த்தால் வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம்னு சொல்லும், வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முல்லை மலர்கள் எல்லாம் வெடிச்சு கிடக்குது. வெடித்தல அப்படி மலர்ந்து வெடிச்சு கிழக்கில கிடக்குது. அந்த அளவுக்கு மலர்கள் அதிகமா இருக்குது. ஏக்கத்தோட நாங்க எதை பார்த்து கொண்டிருப்போம்? இந்த மங்கள பேரிகைகளை பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆரியர், ஈசனாகிய அந்த ஆரிய குலத்தவன் வாழுகின்ற சிவன் வாழுகின்ற நாடுதான் எங்கள் நாடு. ஏக்கம்னா பிள்ளை நாங்க ஏக்கம் என்று சொல்லுவோம்ல, ஏக்கமாக நான் ஏங்கி கொண்டிருந்தேன்னு சொல்லுவோம். நான் ஏக்கமா நான் எதை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னா டெய்லி அந்த மங்கள பேரிகை ஒழிக்கிறத நான் ஏக்கமா நான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பாடல்ல நாட்டு வளம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரிய நாட்டுல மனிதர்களுடைய பாவ வினைகள் எல்லாம் நீங்கிரும். கரும்பு, நெல், மா, முல்லை ஆகியன வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுங்கிறத ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருக்கு? கரும்பு, நெல் இருக்குது, மா இருக்குது, முல்லை மலர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஏன்னா பால்வளம் மிக்குன்று விளங்கும். பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கனாலதான் அவங்களுக்கு பால்வளம் அதிகமாக இருக்கிறது. அதனால் பெண்களினுடைய மார்பகங்கள் வீங்கி இருக்குன்னு சொல்றான். பேரிகைகளுடைய மங்கள முரசினை எழுப்பும் என்றவாறு கற்பனையில் உச்சியில் நின்று நாங்க இந்த பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. மங்கள பேரிகை என்ன செஞ்சு கொண்டிருக்கும் அப்படின்னா எப்பவுமே முரசொலிகள் உரைச்சு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. முழுக்கவுமே உயர்வு உணர்ச்சியாகவே கருதப்படும். முழுக்க முழுக்க உயர்வு உணர்ச்சியாக சொல்லலாம். முழுக்க முழுக்க உயர்வு உணர்ச்சியாக சொல்லலாம் இந்த பாடல் முழுவதுமே. காரணம் என்ன? நீங்க காண்றது இங்க போன பாவங்களை நீங்கிருமாண்டா இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, நீங்காது. நெருங்கிறத பார்த்தோம் என்றால் அது நெருங்கி 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 இருந்தா கரும்பும் செந்நெல்லும் அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குமாண்டா பார்க்கல. தொங்கிக் கொண்டிருப்பது எல்லாமே மாம்பழ கொத்துக்களாண்டால் அப்படி எல்லாம் இல்லை. பட் இங்க எல்லாமே உயர் நுட்சியா சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளும். பாடலை சொல்றேன்.
இந்நாட்டினை வந்து சேர்ந்தவர்கள் நீங்க காண்பது தாம் செய்த பாவங்களாகும். நெருங்கி கிடப்பதெல்லாம் வயல்களில் கரும்பும் செந்நெல்லுமாகும். தொங்க காண்பதெல்லாம் மாம்பழ கொத்துக்கள், சுழலக் காண்பதெல்லாம் தயிர் கடையும் அழகிய மத்துக்கள், வீங்கி கிடப்பன மங்கையனுடைய மார்பகங்கள், வெடிக்க காண்பனவெல்லாம் தோட்டங்களில் முல்லை அரும்புகள், ஏக்கத்துடன் காணப்படுவதெல்லாம் மங்கள பேரிகளினுடைய ஒளிகளாகும். அப்படிப்பட்ட திருக்குற்றாலநாதனுடைய சொந்தமான இத்தகைய வளமிக்க ஆரிய நாடே எங்கள் நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாடல் கிளியரா பிள்ளைகள்? 5 பாடல்களும் கிளியரா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நாங்க 2026 இருந்து வந்த பாடல்களை பார்த்துருவோம். ரைட், இப்போ கேட்ட கேள்வி 2024ஆம் ஆண்டு வந்த வினா 2025 வரல. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். 2023 24 வந்திருக்கு. போன வருஷம் முதல் வருஷம். கடந்த வருடம் வரல, இறுதி வருடம் வரல. இந்த முறை எதிர்பார்க்கலாம் திருக்குற்றாலம் மலை. அது 3வது கேள்வியா வராது. 5, 6, 7ல கண்டிப்பா ஒரு வினாவை இந்த முறை எதிர்பார்க்கலாம். 5, 6, 7ல 10 மார்க்ஸுக்கு ஒரு வினாவை எதிர்பார்க்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க என்றால், குற்றால மலையினுடைய உயர்ச்சி, அதனுடைய வளம் கேட்ட கேள்வி. நீ ஒரு ஆள் கேட்டீங்க. ஒரு 10 நிமிடம் அதை பார்த்துட்டு பிள்ளைகள் வினாவிடை பார்த்துட்டு அடுத்த ஒரு 20 நிமிடத்துல பெயர் சொற்களை கொஞ்சம் பார்ப்போம். மிகுதப்பட்டது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவைக்கு பார்ப்போம். 26ஆம் தேதி இரவைக்கு நாங்கள் அதை பார்ப்போம். பெயர் சொற்களை ஃபுல்லாவே மறுக்க பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய பகுதி இன்றைக்கு மட்டும்தான். இன்றைக்கு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பகுதி. நாளைக்கு வினை சொற்கள் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். வினை சொற்கள் நாளைக்கு ஸ்டார்ட். ஓகே, நாளைக்கும் நாங்க பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. பாருங்க, உயர்ச்சி சொல்லப்படுது. குற்றால மலையில் உள்ள குரங்குகள் சிந்தும் கனிகளுக்கு வானவர்கள் கையேந்துகிறார்கள் என்பதன் மூலம் தேவலோகத்தை விட குற்றால மலை உயர்ந்து காணப்படுகிறது. விளங்குச்சா? இப்போ இது குற்றால மலை. இந்த குற்றால மலையினுடைய உயரத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. உயர்ச்சின உயரத்தை இங்க இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாம் சாப்பிட்டு சிந்துறது தான் இங்க கீழே கிடைக்குதுன்னா, தேவலோகம் இதை விட ஒசரத்துல குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். இது முதலா விளங்குச்சா பிள்ளைகள்? இது உயரமா இருந்தாதான் இது போடுற அந்த குரங்குகள் போடுற அந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே கொட்டும். ஆகவே திருக்குற்றால மலைங்கிறது தேவலோகத்தோட உயரம், அதனாலதான் கீழே கொட்டுதுன்னு உயர்ச்சி முதலாவது சொல்லப்படுது. காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பு என்பது மூலம் தேவலோகமும் குற்றாலமலையும் அருகருகே இருக்கிறதுங்கிறது தெரியுது. நம்ம சொன்னேன் இல்ல, கண்களால பார்த்துக்க கூடியதா இருந்தா கிட்ட கிட்ட இருக்குது. ஆகவே இது உயரம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து, குற்றால அருவியின் அலை வான்வழியாக ஒழுகுவது, அந்த நீரில் வான்வழி செல்லும் தேரின் சக்கரங்களும் குதிரைகளின் கால்களும் வழுக்குகின்றன என்பதன் மூலம் வானத்தை விட குற்றாலமலை உயர்ந்தது என்பது உணரப்படல். அப்போ இங்க சூரியனுடைய கால்களும் தேர் சக்கரம் வலிக்கிட்டு போகுதுன்னா எந்த அளவுக்கு உயரமா இருந்தால் சூரியன் பக்கத்திலேயே வலிக்கிட்டு போகுங்கிற மாதிரி உயர்ச்சி சொல்லப்பட்டிருக்குது. தேனலர் சண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும் என்பது மூலம் மலைக்கு அண்மையில் தேவலோகம் இருப்பது கூறப்படுதல். இப்ப வானம் வரைக்கும் இது வெடிச்சு போகுதுண்டா அந்த சண்பக மலருடைய வாசம் வெடிக்கிறதுனால உயர்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. ககன சித்தர் என்றால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து வந்து காய சித்தி விளைப்பார்கள் என்று சொல்லி உயரம் சொல்லப்படுது. குற்றாலநாதர் வீற்றிருத்தல்ங்கிற உயர்வு சொல்லப்படுது. அது உயர்ச்சின்னு சொல்ல முடியாது. பட் உயர்ச்சி அப்படிங்கிறப்ப இதனுடைய உயரம் வானத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வந்து இந்த மலைக்கு வந்துட்டு போறதுக்கு காரணம் இதனுடைய உயர்வு அப்படின்னு சொல்லப்படும். இது கிளியர் நினைக்கிறேன். அதன் வளம் எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்க. நீர் வளம் மிகுந்தது, முழங்குதிரை புலனருவி கலங்கியன முத்தாடு முற்றமெங்கும் பறந்து எங்கள் சிற்றிலை கொண்டாடும்னு நீர் வளம் சொல்லுது. இயற்கையாகவே உணவு வளம் நிறைந்த ஒரு நாடு. கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் செலுங்குரமு தேமாவில் பழங்களை பந்தடிக்கும்ங்கிற அடியெல்லாம் இயற்கையாகவே இங்க என்ன இருக்குது? உணவு வளம் இருக்குது. செயற்கை பண்ணப்படுத்தப்பட்ட உணவு எது? வறுத்த திணை, வெம்பு திணைங்கிறது வறுத்த திணை அப்படிங்கிறது அர்த்தம். ஆகவே இவங்க செஞ்ச சாப்பாடும் இருக்குது. பெருமதி மிக்க யானை தந்தங்கள் இருக்கிற ஒரு நாடு, அதை கொண்டு திணை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சண்பக மலனுடைய வாசம் வானுலகை அடித்தல், ஆகவே அங்க தேனும் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டு. ஆமா, இங்க வந்து 2 உயர்ச்சி அப்படிங்கிறது 2ஐயும் சொல்லப்படுது உண்டு. அதனுடைய உயர்வு தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இது அப்படியே பாஸ் பேப்பர்ல கொடுத்ததுதான், எக்ஸாம் பேப்பர்ல ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டதுதான். உயர்வு அப்படிங்கிறப்ப 2 உயர்வும் உண்டுதான் உண்டு. இதனுடைய உயரம், இன்னொன்னு வந்து இதனுடைய வளம். ஸோ இங்க தனியாக அதனுடைய வளம் கேட்டதுனால இந்த முதலாவது கேள்வி உயரத்தை மட்டுமே கேட்கறதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லா விடைகளும் எதை பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய ஹைட்டை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க.
சரியா? ஆனால் தனியாக உயர்ச்சின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? மலையினுடைய வளத்தை தான் சொல்லலாம். ஆனா இங்க 2 கேள்வி, திரிகூட மலையினுடைய உயரத்தையும் திரிகூட மலையினுடைய வளத்தையும் தனித்தனியா கேட்டிருக்கிறாங்க. அதனால நாங்க உயரம்ங்கிறது ஹைட்டுங்கிறத எடுத்துக்கொண்டு இந்த வளம்ங்கிறது அதனுடைய சிறப்புகளை சொன்னா சரி. கிளியரா? கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாங்க தனியா உயர்ச்சின்னு சொல்லியிருந்தா 2யுமே சொல்ல வேண்டி வந்திருக்கும். அடுத்து 2020ஆம் ஆண்டு குற்றால மலையில் இருக்கக்கூடிய மலையின் சிறப்பு என்ன, அடுத்து நாட்டின் சிறப்பு என்னன்னு தனித்தனியா கேட்டாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இதை வாட்சினா ஃபுல்லா கிளியரா விளங்கும். ஏனைய வினாக்களை நாங்க பிறகு வாட்சி கொள்ளுங்க. நீங்க இதை மட்டும் பார்த்துருவோம். திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றப்பட்ட திருக்குற்றால நகரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான ஆகிய திருகூடநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட இலக்கியம். மலையின் சிறப்பு இயற்கையோடு ஒட்டிய வர்ணனைகளோடு தெய்வீகம் பொழிய அமைந்திருக்கும் திருக்குற்றால மலை எனவும் இனிய பழங்களை குரங்குகள் பறித்துண்ணும் மரங்களில் நிறைந்த வளமுடையது. வான்வழியில் செல்லும் சித்தர்கள் அடிக்கடி வந்து காயசித்தி மூலிகைகளை வளர்க்கும் இடமாய் விளங்குகிறது. இயற்கை எழில் நிறைந்த கூணல் இளம்பரை முடித்த வேணி அலங்காரரான சிவபெருமான் கோவில் கொண்டு வீற்றிருக்கும் சிறப்புடையது என சிறப்பித்து கூறுகின்றார். மற்றும் பாய்ந்தோடும் நீர்நிலைகளில் பார்த்து முழங்கும் திரைகளையுடைய அருவிகளில் முத்துக்களை கொண்டு வந்து தள்ளிவிடும் சிறப்புடையதெனவும், பெண்களின் சிற்றிலை கட்டி விளையாடுதல், அதாவது உடைத்து விளையாடுதல் என்றும் சொல்லலாம். மலைச்சாரலில் கிழங்குகளை கிள்ளியெடுத்தல், தேனெடுத்தல், யானைகளினுடைய கொம்பினால் வறுத்த திணையை இடித்தல் மற்றும் வாசமுள்ள சண்பக மலரிலிருந்து அழகு நிரம்பதியமான திருக்குற்றால மலைன்னு முதலாவது மலை வளம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 பாடல். ஏனைய 3 பாடல்கள்ல நாட்டு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 15 மார்க்ஸ்னா பிள்ளைகள் இதுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. என்னத்துக்கு? நாட்டு வளத்துக்கு 8 மார்க்ஸும் இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்படிதான் நீங்க எழுதணும். ஏன்னா நாட்டு வளம் கூட இருக்கு. 3 பாடல் இருக்கு. இதை கொஞ்சம் நீங்க விரிவா எழுதுனீங்கன்னா சரி. எப்படி விடை எழுதுறதுங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா இதை எடுத்து பாருங்க. பாடலை எழுதியவர் கட்டாயம் இல்லம்மா. ஒருவேளை எனக்கு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா வினாவுல எதுவும் 10 வினாக்கள்ல திருக்குற்றால குறவஞ்சி எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்ப திரிகூட ராசப்ப கவிராயர்னு தேவை. ஓகே. 2வது பாருங்க நாட்டு சிறப்பு. வளம் மிகுந்த திருக்குற்றால நாடு நாட்டின் சிறப்பு என்பவற்றை எடுத்துரைக்கும் வகையில் எழுமையின் நீராடும் செழுமையும் நீராடும் துறைகளை உடைய நாடு. கூளைப்பலா மரங்கள், வாழைகள், தாளைகள் செழிப்புற்று விளங்கும் நாடு. இப்ப பாத்தீங்களா? இதைதான் சொல்லணும். நாங்க அந்த கதையை சொல்ல தேவையில்லை. என்னென்ன இருக்கு? மாதம் மும்மாறி பொழிதல், வருஷம் 3 விளைச்சல் காணப்படுதல், வேதங்கள் குறும்பலாவின் பாகங்களாக விளங்குதல், ஆலயங்களில் மூவகை சிறப்புகளான நித்திய நைமித்திய காமிய சிறப்புகள் விளங்குகிற நாடு. பிறப்பு இறப்பு வாழ்வு ஆகிய உயர்வுகளில் 3 நிலைகளில் நன்மை காணப்படுதல், உலகனுக்கு வளம் செய்து காணப்படுதல், நாதம் 3 உருவாகிய திருக்குற்றாலநாதர் கோவில் கூடிய நாடு. வருவோர் பாவங்கள் அனைத்தும் நீங்கிற நாடு. கரும்பும் செந்நெல்லும் நெருங்கி காணப்படும். மாம்பழ கொத்துக்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். வீடுகளில் தயிர் கடையும் மத்துக்களிப்பும் சுழண்டு கொண்டே இருக்கும். பெண்களின் கொங்கைகள் மகிழ்ச்சியால் வீங்குதல். கொள்ளைப்புறங்களில் முல்லைகளினுடைய அரும்புகள் வெடித்தல். பேரிகளினுடைய மங்கள ஒளிகள் ஏக்கத்துள் எழல் என்றவாறு திருக்குற்றாலநாதர் வீற்றிருக்கும் சிறப்புகளை எடுத்து உழைச்சிருக்கிறாங்க. 8 புள்ளிகள். இதை பாருங்க, 8 புள்ளிகளும் இது 7 புள்ளிகளுக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து இங்க 2016ஆம் ஆண்டு நாட்டு வளம் பார்த்துட்டோம். திரிகூடநாதனுடைய வளத்தை மட்டும் பார்ப்போம். நாட்டு வளம் பார்த்துட்டோம். திரிகூடநாதரின் வளம் மட்டும் பார்ப்போம். இவ்வளவுதான் கேள்வி கேட்கணும். இதை விட வேற கேள்வி இல்லை. இங்க திருக்குற்றால மலையில் எழுந்தருளி இருக்கும் திருக்குற்றாலநாதர் சிறப்பை மலைவளம் சிறப்பதோடு சொல்லலாம். முதலாவது இளம்பிறை சந்திரனை தன்னுடைய சடாமுடியில் முடித்தவர் முதலாவது சொல்லப்படுது. அடுத்து அத்துடன் அருளோடு அடியவர்களுக்கு வழங்கும் கொடைத்தன்மை உடையவர். திருக்குற்றாலநாதர் தாதத்துவத்தின் மெய்ப்பொருளான அரி, அயன், அரண் என்ற 3 வகையாக இருக்கக்கூடியவர். இந்த 3 விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னாலே போதும். ஏற்கனவே நிறைய விடயங்கள் இங்கே திருக்குற்றாலமனுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. திருக்குற்றாலநாதனுடைய சிறப்புகள் நிறைய ஈக்குது. பட் இதை 3 நீங்க சொல்லிங்கன்னா சரி. நிறைய விடயங்கள் இருக்கு தானே. சொல்லுங்க தேஜஸ். சார் குறும்பலாவின் கீழ் வீற்றிருப்பவர். குறும்பலாவின் ஈசர், குறுகிய பலாமரத்தின் கீழே வீற்றிருக்கக்கூடிய நபர். ஏன்னா கூடை போன்ற அமைப்புடைய அந்த இளம்பிறை அத்த சரையில இளம்பிறையை முடிச்சுட்டு போனதெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ திருக்குற்றால குறவஞ்சி இவ்வளவுதான் பிள்ளைகள். கிளியரா? முடிஞ்ச மட்டும் ஒரு அவரம் 20 நிமிடத்திலேயே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அழைப்புதல பிறகு பார்ப்போம். அதாவது கொஞ்சம் பேர் சொற்களை பார்த்துட்டு வந்துடும் பிள்ளைகள். அழைப்புது நாளைக்கு சரி பார்த்துக்கொள்ளலாம். இன்னைக்கு அறிமுகப்படுத்துறேன். நாளைக்கு தொடர்ந்து போவோம். நாளைக்கு எங்களுக்கு பெயர் சொற்களோடு சேர்ந்து வினைச்சொற்களும் போகும் பிள்ளைகள். 10:40 வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? ஒவ்வொருத்தரா குறைஞ்சு கொண்டு வரீங்க.
உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி வினாக்கள் வரும் என்று நான் உங்களுக்கு போடுவேன் பிள்ளைகள். இன்னும் எக்ஸாம் பேப்பர் நான் ஃபைனல் பேப்பர் செய்யலை, ஸ்டார்ட் பண்ணுவேன். 11ஆம் மாதத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர் செய்ய, மாடல் பேப்பர்ஸ். அப்புறம் நான் சொல்லுவோம் கட்டான வேகமாக ரீஜாயின் ஆங்க பிள்ளைகள். ஒரு 20 நிமிடத்தில் நாங்கள் கொஞ்சம் பெயர் சொற்களை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? கொஞ்சம் பார்ப்போம், மிச்சத்தை நாளை பார்ப்போம். வேகமாக ரீஜாயின் ஆங்க. ஓகே பிள்ளைலாம் பார்ப்போம். சொற்கள் என்று சொல்றது இலக்கண பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி, இலக்கண வகையில் ஒரு முக்கியமான பகுதி தான் சொற்கள் அப்படிங்கிறது. இந்த சொற்களை நாங்கள் பலவாறாக பிரிக்கலாம். அதில் முக்கியமான 4 வகையாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 4ஆக நாங்கள் வகைப்படுத்த முடியும். ஒன்றோ பலவோ ஆன எழுத்துக்கள் பொருள் தரக்கூடிய வகையில் எங்களுக்கு அமைஞ்சா அதை நாங்கள் சொற்கள் என்று சொல்லுவோம். பொருள் தரத்தக்க வகையில் எங்களுக்கு அமைகிறது சொற்கள். அந்த சொற்களை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று நாங்கள் வகைப்படுத்தும். ஐம்புலனுக்கும் மனதிற்கும் புலப்படும் சொற்களை தான் நாங்கள் பெயர் சொற்கள்னு சொல்லுவோம். அல்லது பெயர்களினுடைய சொற்களை சொன்னால் அது பெயர் சொற்கள் என்று சொல்றதும் உங்களுக்கு ஓகேண்டா ஞாபகம் வச்சுக்கலாம். பெயர் சொற்கள்ங்கிறது பெயர்களினுடைய ஒரு பொருட்களினுடைய பெயர்களை சொல்றது தான் பெயர் சொற்கள் என்று சொல்லி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த பெயர் சொற்களை நாங்கள் முதலாவது வகையாக 6 வகை பெயர் சொற்களாக வகைப்படுத்த முடியும். இது 6 வகை பெயர் சொற்களுடைய வகைன்னு சொல்லுவோம். முதலாவது வகை பொருட்பெயர் என்று சொல்றது. இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக தான் இதை பார்ப்போம். ஸோ ஜாயிண்டாக தான் நான் ஒன்றும் செய்யவில்லை. முதலாவது பொருட்பெயர். உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா பொருட்களையுமே நாங்கள் இதுக்குள்ளால உள்ளடக்க முடியும். பொருட்களினுடைய பெயர் மரம், பந்து, மேசை, கதிரை இதெல்லாம் பொருட்களினுடைய பெயர். 2வது ஒரு சில பெயர் சொல் இருக்கிறது, இடங்களினுடைய பெயரை இடப்பெயர்னு சொல்லுவோம். நீங்க படிச்சிருப்பீங்க பெரும்பாலும் இது சொல்லித்தார். வீடு, கண்டி, பாடசாலை, மைதானம், நூலகம் ஏன்னா இப்படி என்று சொல்லி எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய சில பெயர் சொற்களை நாங்கள் இடப்பெயர்கள் என்று சொல்லுவோம். காலப்பெயர் என்று சொல்றது என்ன அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடிய கிழமை, நாள், ஆண்டு, ஏன்னா வருடம், இது எல்லாமே நாள், எல்லாம் நிமிடம் எல்லாம் எங்களுக்கு காலப்பெயர். சினை என்றால் ஒரு பகுதி என்ற அர்த்தம். முழுவதின் ஒரு பகுதியை சினை என்று சொல்லுவோம். முழுவதின் ஒரு பகுதி சினை என்று சொல்லுவோம். ஆக சினை பெயர் என்று சொல்றோம். இலை, ஒரு மரம் என்றால் அந்த மரத்தினுடைய இலை ஒரு சினை பகுதி. காய், ஒரு மனிதன் என்றால் விரல், நகம், இதெல்லாம் ஒரு பகுதி. பூ இதனுடைய ஒரு பகுதி. இப்படியாக ஒன்றினுடைய பகுதியை விளக்கக்கூடிய சொற்கள் சினை பெயர்கள் என்று சொல்லுவோம். குணப்பெயர்கள் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் என்று சொல்லுவோம். குணம் எப்படி செம்மை, கருமை, பெரிது, சிறிது,
நல்லவர் கெட்டவர் என்று சொல்லி ஒன்றத்தை வடிவத்தின் அடிப்படையிலும் அதே நேரம் குணத்தின் அடிப்படையிலும் ரெண்டா நாங்க வகைப்படுத்த முடியும் குணப்பெயர்களை. ஒருத்தரிட எடுத்தமென்றால் ஒரு பொருளை எடுத்தமென்றால் நாங்கள் எப்படி சொல்லுவோம், இது வந்து பெரிது, வட்டமானது, சதுரமானது என்று சொல்ல முடியும். அதே போல நல்லது கெட்டது, வாசம் உள்ளது, வாசனை அற்றது, இனிப்பானது என்று சொல்லி தன்மை அடிப்படையும் சொல்ல முடியும். ஆக அறுவகை பெயர் சொற்களை ஒன்று பொருட்பெயர்களாக வகைப்படுத்தலாம், இரண்டாவது இடங்களாக வகைப்படுத்தலாம், மூன்றாவது காலப்பெயராக வகைப்படுத்தலாம், நான்காவது சினைப்பெயராக வகைப்படுத்தலாம், பகுதி பெயர்களாக குணப்பெயர்களாக நாம் வகைப்படுத்தலாம், ஆறாவது தொழிற்பெயராக வகைப்படுத்த முடியும். வாழ்தல், புகழ்தல், பொறித்தல், அவிழ்த்தல், தல், இத்தல், மை, அது போன்றதுல வரும். இந்த தொழிற்பெயரை நாங்கள் கூடுதலா படிப்போம் பிள்ளை. இதை மட்டும் நாங்கள் கூடுதலா படிப்போம், ஏனையதை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இப்போ முதலாவது பெயர் சொல் அப்படிங்கிறது எங்கட ஐம்புலனுக்கும் ஏன்னா எங்கட மனசுக்கும் விளங்கக்கூடியது எல்லாமே பெயர் சொற்கள் தான். இந்த பெயர் சொற்கள்ல முதலாவது வகை தான் அறுவகை பெயர் சொற்கள், இரண்டாவது வகை மூவிட பெயர்கள்னு சொல்லுவோம். அதை நாங்கள் பிறகு. முதலாவது வகை அறுவகை பெயர் சொற்கள், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று சொல்லி வகைப்படுத்தும். இதை மட்டும் பார்த்துட்டு கிளாஸை முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். மூவிட பெயர்களை மட்டும் இணைந்து நாளை பார்த்து கொள்ளலாம். மூவிட பெயர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. பேசுவோன், ஏன்னா என்னை பற்றி மட்டுமே நான் சொல்றேன் அப்படின்னா, பேசுவோனை பற்றி சொல்றேன் அப்படின்னா அது தன்மை. என்னென்ன வரும் அப்படின்னா இவ்வளவுதான் பிள்ளை. நான், நாம், நாங்கள், யான், யாம், யாங்கள் அப்படின்னு சொல்லி வந்தால் அதை நாங்க ஏன்னா தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஐ அப்படிங்கிறதல்ல. ஆங்கிலத்தில் ஐ என்று பயன்படுத்தும் இல்லை, என்னை பற்றி மட்டுமே சொல்றது ஐ, வி என்று பயன்படுத்துற தன்மை பெயர்கள். முன்னிலை பெயர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடி உள்ளவங்களை, இப்ப எனக்கு முன்னாடி தான் நிக்கிறாரு, ஸோ 2 அடியில நிக்கிறாரு, எனக்கு முன்னாடி இருந்தா நீ சாப்பிட்டாயான்னு தான் கேட்போம், அவன் சாப்பிட்டானான்னு கேட்க மாட்டோம். அப்போ எனக்கு முன்னாடி தான் இவர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை சொல்றது நீ, நீங்கள், நீர், நீவீர் என்று சொல்லி நாங்க எனக்கு முன்னாடி உள்ள சொல்லுவோம். இங்கே மூன்றாவது நபர் யார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10-20ல தள்ளி இருக்கிறாரு. அப்ப என்ன கேட்போம், அவன் சாப்பிட்டானா, அவன் வந்தானா அப்படின்னு கேட்போம். சோ அவன், அவள், கமலா, மாலா என்று பெயரை சொன்னாலுமே அது வந்து படர்க்கை தான். நானாக, நாமாக இருந்தா மட்டும்தான் தன்மை, எனக்கு முன்னாடி இருந்தா மட்டும்தான் முன்னிலை. அது இல்லாம ஒருத்தருடைய பெயரை சுட்டி அழைத்தாலோ அல்லது ஒரு பொருளினுடைய பெயரை சுட்டி அழைத்தாலோ அவன், அவள், அது, அவை, அவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு மாற்று பெயர்களை சொல்லி அமைச்சாலோ இது எல்லாம் எங்களுக்கு படர்க்கை பெயர்கள் தான். இது கிளியரா பிள்ளைகள்? இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை கிளியரா மறக்க விளங்கப்படுத்தணுமா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கிளியரா விளங்கப்படுத்தணுமா? ஓகே, கிளியர். ஃபாத்திமா கிளியர். நுஸ்ராத், ருசைகா, ஹரிஸ், ஸ்ருதி, ஹயா. ஓகே ஓகேம்மா. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு தான் 9வது நாள் போகுது. சரியா? எங்கள்கிட்ட இப்போ கிளாஸ்ல 25 பேர், செகண்ட் பேஜ்ல 25 பேர் இருக்கிறீங்க. அதில் இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கிறீங்க 6 பேர் தான். ரெக்கார்டிங் கேட்குற பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் கடந்த பேட்ச் இதுக்கு போன மாதம் நடந்துச்சு தானே, ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 1 முடிஞ்சு. அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே 10 மணிக்கு தான் பிள்ளைகள், முடிகிறதுக்கு 11:30 மணி 12 மணி ஆகிருக்குது. இப்போ இந்த முறை மட்டும்தான் நான் கொஞ்சம் வெள்ளனிக்கா ஸ்டார்ட் பண்ணது. என்னென்னா பிள்ளைகள் வெள்ளனிக்கா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு. ஸோ அடுத்த வருஷம் 2 பேட்ச் நடக்கும். ஒன்று 9, 10, 10, 11 தான். 10, 11க்கு யோசிச்சா 12, 11 மணியும் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. கொஞ்சம் ரெக்கார்டிங் கேட்குற பிள்ளைகள் கொஞ்சம் ஜாயிண்டாக பாருங்க, 10 மணிக்கு எல்லாம் கட் ஆகாம. ஓகே, தன்மை ஓகே, முன்னிலை ஓகே, படர்க்கை ஓகே. படர்க்கை தச்சுட்டு பெயர் அப்படிங்கிறது பிள்ளைகள் இது வராது, பட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த தான், தன்மைங்கிறது தான், தாம், தாங்கள் ஆகிய சொற்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்கின்ற பொழுது தன்னுடைய, தானுடையன்னு சொல்ல மாட்டா, தான் சக உடைய, தன்னுடைய, ஏன்னா தாம் சக தங்களுடைய, தான், தாம், தாங்கள் அப்படிங்கிறது மட்டும் தன், தன், தங்கள் அப்படின்னு சொல்லி உருவ மாற்றம் அடையும்.
அப்படி இங்க பார்த்துக்கொள்ளுங்க. கமலா தன் வீட்டுக்கு போனாள் அப்படிங்கிறத கமலா அவளுடைய வீட்டுக்கு போனாள்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. இதுல இந்த கமலா அவளுடைய வீட்டுக்கு போனாள் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, கமலா கமலாட வீட்டுக்கு போனாளா, கமலா அவளான இன்னொரு அவட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனாளாங்க சந்தேகம். கமலா அவட வீட்டுக்கு போனா, கமலா அவட வீட்டுக்கு போனா அப்படின்னா ரெண்டு பொருள். கமலா கமலாவினுடைய வீட்டுக்கு போனாங்கிற பொருளும் இருக்குது, கமலா அவட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனாங்கிற பொருளையும் இருக்குது. இந்த பொருள் மயக்கத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கமலா தன்னுடைய வீட்டுக்கு போனால் அப்படின்னு நாங்க மாத்திட்டோம் அப்படின்னா ஓகே, கமலா கமலாட வீட்டுக்கு தான் போனாங்கிறத நாங்க பார்க்கலாம். இன்னொரு வாக்கியம் சொல்றேன். ராமன் அவனுடைய மனைவியை கண்டான். இதுல ரெண்டு பொருள் இருக்குது. ராமன் அவனுடைய மனைவியை கண்டான்ங்கிறதுல ரெண்டு விடயம் இருக்கு. ராமன் ராமனுடைய மனைவியை பார்த்தான்ங்கிற பொருளும் இருக்குது. ராமன் இன்னொருவனுடைய மனைவியை பார்த்தான். ராமன் அவனுடைய மனைவியை கண்டான். இங்க பாருங்க, ராமன் அவனுடைய மனைவியை கண்டான் அப்படின்னா ராமன் ராமனுடைய மனைவியை கண்டானா அல்லது இன்னொருத்தரோட மனைவியை கண்டானாங்கிற பொருள் மயக்கத்துல ராமன் தன் மனைவியை கண்டான் அப்படிங்கிறப்ப இந்த பொருள் மயக்கம் எங்களுக்கு இல்லை. இதை தான் நாங்க சொல்லுவோம் படற்கையில. இது ராமன் அப்படிங்கிறது படற்கை பிள்ளைகள். ஏன்னா இது மூன்றாம் நபர் பேசப்படும் பொருள். ராமன்ங்கிறது படற்கை வாக்கியத்துல இந்த ராமன் தான் இவனுடைய மனைவி, ராமனுடைய மனைவிதான் அப்படின்னு காட்டுறதுக்கு, இந்த எழுவாய் தான்ப்பா இதுன்னு காட்டுறதுக்கு தான் படற்கை பெயர்ல தன்னை எழுவாயை சுற்றுறதுக்காக தன், தங்கள், தம் அப்படின்னு பயன்படுத்துறோம். படற்கை தச்சுட்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள். நாங்கள் மறுக பார்த்துக்கொள்வோம். பெயர் சொல் சொற்களினுடைய வகையை நாங்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று சொல்லி நாங்கள் நான்கா வகைப்படுத்துவோம். அதுல பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஏன்னா மனதிற்கும் எங்களுடைய ஐம்புலனுக்கும் புலப்படுத்தக்கூடிய பெயர் சொற்கள் எங்களை ஐம்புலன் பெயர் சொற்கள்னு சொல்லுவோம். அதில் முதலாவது வகை அறுவகை பெயர் சொற்கள். பிள்ளைகள் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு சரி தெரியுமா? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா எல்லாம்? யாராவது ஒரு கிரேட் 11 பிள்ளைகள், நுஸ்ரா, ருசைஹா, ஃபாத்திமா, அரிஸ், ஹயா யாராவது படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல இதை பெயர் சொற்கள்? இல்லையா? பிள்ளை கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு, படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி. இல்லை சார். ஃபாத்திமா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல சார். ஓகே, நோ. நுஸ்ராத் ஓகே, யாருமே இல்லை. ஒரு ஆள் சரி படிச்சிருக்கீங்களா? கேள்வி சரி படிச்சிருக்கீங்களா? ஓகே, பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதானே என்ன. ஓகே, முடிஞ்ச மட்டும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 30 நாள் என்ற அப்படியே ப்ரெஸ்லேயே சொன்ன மாதிரி தான் 30 நாளுக்குள்ள எங்களால் முடிக்க இல்லாட்டி இன்னும் ஒரு 2-3 கிளாஸஸ் போட வேண்டி வரும். இப்போ ஜாயின் பண்ண பாருங்க. அதுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். ஏனென்றால் இந்த பெயர் சொற்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 6-7 கிளாஸ் போகும். இது புணரியலுக்கு மட்டும் கிரேட் 10க்கு எத்தனை கிளாஸ் போகுதுன்னு பாருங்க. 12-13 கிளாஸ் போகும். 1 மந்த் போகும் ஒரு கிளாஸுக்கே. பட் அவ்வளோத்தையும் நான் ஒரே நாளில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு முழு முயற்சி எடுத்து சொல்லித்தரேன். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க உடனடியா கேளுங்க. விலங்கலையா தயவு செஞ்சு மெசேஜ் ஒன்று சொல்லி போடுங்க. சார் எனக்கு இன்னும் விலங்கலை விளங்கப்படுத்துங்கன்னா நான் விளங்கப்படுத்துவேன். டைம் எனக்கு பிரச்சனையே இல்லை பிள்ளைகள். உங்களுக்கு ஓகே என்று சொன்னா நான் 12-1 மணி வரைக்கும் படிப்பிக்க சரி. 3 வருடத்துக்கு முன்னுக்கு எல்லாம் 3 வருடத்துக்கு முதல் பேட்ச் எல்லாம் பிள்ளைகள் 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சிருக்கோம் நாங்க. சரியா? இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் ஜாயின்ட் ஆகிறது குறைஞ்சிருக்குறாங்க. ஏன்னா நைட் டைம் கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளைகளுக்கு. ஏன்னா இப்போ ஒர்க் ப்ரெஷர் கூட, அதனால ஓகே. பட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள், ரெக்கார்டிங் சரி பார்த்துக்கொள்றது. முதலாவது பார்த்திருக்கிறோம் அறுவகை பெயர் சொற்கள். பொருட்களினுடைய பெயர். மரம், பொந்து, மேசை எல்லாமே பொருட்களோட பேரு. ஏன்னா நாங்க பார்க்குற எல்லாமே இப்போ மனிதன் கூட ஒரு பொருள் தான் பிள்ளைகள். மனிதன் என்றால் அது ஒரு பொருள் தான். சரியா? அப்போ அப்படி பொருட்களினுடைய பேர். ஒரு நாய் என்னால் நாய்னா ஒரு பொருள் தான். அதை நாங்கள் பொருளாக தாங்க, உலகத்துக்கு அது பொருள் தான். ஸோ அது பொருட்பெயர். வீடு, மேசை, கணனி, என்ன புத்தகம், கைத்தொலைபேசி எல்லாமே பொருட்கள். இடப்பெயரை சொல்றோமா? வீடு, அறை, கண்டி, பாடசாலை, மைதானம், கொழும்பு, இந்தியா, இலங்கை அப்படின்னு சொன்னா அது இடப்பெயர்கள். காலம்னா தெரியும், கிழமை, நாட்கள், ஆண்டுகள், வருடம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய காலப்பெயர். சித்திரை, வைகாசி, மார்கழி, ஏப்ரல்,
வில்லன் சொல்லுவோம் இல்லை, இது எல்லாமே காலப்பேர் தான். சினைனா ஒரு பகுதின்னு சொல்லுவோம். வீடுன்ற வீடினுடைய பகுதிகள், கூரை ஒரு பகுதி, சுவர் ஒரு பகுதி, சுவர் ஒரு சினை தான். மரம்னு எடுத்துக்கிட்டா இலை, பூ, காய் எல்லாமே இது. மனிதன் என்று எடுத்துக்கிட்டா மனிதனுடைய தலை ஒரு சினை பகுதி, மூக்கு ஒரு சினை, கை ஒரு சினை பகுதி, கால் ஒரு சினை, இதெல்லாம் சினை பகுதி. குணப்பெயர் என்றால் தன்மை. ஒரு மனிதன் நாங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ஒருத்தரை பார்த்தோன்னைக்கு ஒருத்தரை பத்தி எழுதுங்க அப்படின்னா அவருடைய தலை நீளமானது, கை நீளமானது, குட்டையானது, குட்டையான மனிதர் என கருப்பாக இருப்பார், தலை முடி சுருள் சுருளாக இருக்கும், மூக்கு நீளமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அவரை வந்து நாங்கள் பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தும். அடுத்து அவருடைய குணத்தை பத்தி சொன்னா கொஞ்சம் நல்லவர், கெட்டவர், அமைதியானவர், சாந்தமானவர், இப்படி எழுதுவோம் இல்லை, அந்த குணங்களை விளங்கப்படுத்துறது. அடுத்து நிறத்தை சொல்லலாம், வண்ணம், வடிவம், நிறைய இருக்குது பிள்ளைகள், இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. குணப்பெயர்கள். தொழில் பெயர்னா ஏதாவது கூடுதலாக தல்ல முடிஞ்சிருக்கும் பிள்ளைகள். தல், இத்தல், அது, மை அப்படின்னு சொல்லி நாங்கள் தொழிற்பெயரை கிளியரா பார்ப்போம், நிறைய இருக்குது. இப்போ வாழ்தல், புகழ்தல், பொறித்தல், அவித்தல், இந்த மாதிரியான தொழிலை சொல்லக்கூடிய பொருள்கள் தான். நிறைய தொழில்கள் இருக்குது தானே, அப்போ அந்த மாதிரியான தொழில்களை சொல்லக்கூடிய பொருள்கள் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா பிள்ளைகள் இந்த தொழிற்பெயர்கள், இந்த அறுவகை பெயர்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூட பேர்னா தன்மை பேர், முன்னிலை பேர், படர்க்கை பேர். தன்மைனா என்னை பத்தி சொல்றது, முன்னிலைனா முன்னாடி இருக்கக்கூடியவர் பத்தி சொல்றது, படர்க்கை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தரை பத்தி சொல்ற இந்த இது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். யார்ட்டாவது பேர் சொல்றாங்கன்னா அது படர்க்கை. நாய்னு சொல்லான்னு அது படர்க்கை தான். சரியா? மனிதன் ஒரு படர்க்கை தான். நான் நீன்னு சொன்னா மட்டும், நான் என்றால் தன்மை, நீ என்றால் முன்னிலை, அவ்வளவுதான். அதை தவிர்த்து எல்லாமே படர்க்கை தான். இது கிளியரா பிள்ளை இலக்கணம். இந்த இலக்கண பகுதி விலங்குதான் நான் படிப்பிக்கிறது. உங்களுக்கு ஓகேவா? இன்னும் டைம் எடுத்து சொல்லணும்னா ஓகே. இப்ப ஏன் இலக்கண பகுதி உங்களுக்கு முக்கியமான பிள்ளைகள், 20வது வினா தொடக்கம் 30வது வினா வரையிலான மொத்தம் 10 வினாக்கள், 10 மார்க்ஸ் இதுல இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு பார்ட் 2ல இருக்கக்கூடிய 6 வினாக்கள், சரியா? 6 வினாக்கள் இலக்கண வினா, 6 2 12 புள்ளிகள் பிள்ளைகள், மொத்தம் 22 மார்க்ஸ் இலக்கணத்திலிருந்து வரும். சரியா? கிராமர் பார்ட். அப்ப அதுல நீங்க கிராமர் பார்ட் படிக்கலைண்டா ஃபுல்லா மார்க்ஸ் போயிடும். சரி, 22 புள்ளிகள் போயிடுச்சுண்டா கஷ்டமாயிரும். ஓலவெல்ல தமிழ் பாடத்துல ஃபெயில் தான். இப்போ ஏனைய பாடங்கள் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, மேக்ஸ் சயின்ஸ் கஷ்டம் என்று சொல்லுவாங்க பிள்ளைகள். மேக்ஸ் சயின்ஸ் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஆனா தமிழ் பாடத்தை சரியா எழுதலைன்றா நீங்க ஃபெயில் ஆகுவீங்க. நிறைய பேர் ஃபெயில் பண்றது தமிழ் பாடம் தான். எங்களுக்கு ஈஸின்னு சொல்லி கடைசி மட்டும் இருந்துட்டு தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆகுவாங்க. தமிழ் பாடத்துல ஏ எடுக்கிறத விட சி எடுக்கிறவங்க தான் கூடுதலா ஆகிறாங்க. சரியா? அதனால மேக்ஸ் பாடத்துல எழுத்து பார்க்க மாட்டாங்க, ஃபார்முலா சரியா இருக்கா, ஓர்டர் சரியா இருக்கா, கடைசி மார்க்ஸ் வராட்டி, ரிசல்ட் வராட்டியும் கூட உங்களுக்கு சரி, உங்களுக்கு ஓகே. பட் தமிழ் பாடத்துல உங்களுக்கு அந்த கேட்ட கேள்வி சரி வரலண்டா அங்க பிள்ளைதான். எழுத்து பிள்ளையா இருந்தா பிள்ளைதான், வாக்கிய பிள்ளையா இருந்தா பிள்ளைதான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ் பாடத்துல. இப்ப நிறைய பேர் நல்ல 8 எடுத்துட்டு 8 எடுத்திருப்பாங்க, தமிழ் பாடத்துல எஸ் எடுத்து ஏ லெவல் போக முடியாம நிறைய பேர் என்கிட்ட வந்து மறுக ரிவிஷன் செஞ்சுட்டு போனாங்க கிளாஸஸ். அதனால கொஞ்சம் மற்ற பாடங்களை கணக்கெடுக்கிற மாதிரி எல்லா பாடங்களையும் நீங்க செஞ்சு கொள்ளுங்க. இந்த பாடம் இல்லை, எல்லா பாடங்களையும் செஞ்சு கொள்ளுங்க. ஈக்குவலா போங்க. எக்ஸாம் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நாள் உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கு பிள்ளைகள், 10 நாள் முடிச்ச பிறகு எக்ஸாம் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, எல்லா பாடங்களும் சொல்லிட்டேன். 11ஆம் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து சிலபஸை தொடாதீங்க. நான் உங்களுக்கு சிலபஸை படிச்சு பிடிச்சிருக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன். அதுக்கு பிறகு நீங்க எக்ஸாம் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போதான் லாஸ்டா ஸ்டார்ட் பண்ணோம், முடிஞ்ச மட்டும் முடிக்க பார்க்குறேன். எக்ஸாம் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி செய்ய பாருங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், நாங்கள் நாளைக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். பெயர் சொற்களுடைய மிகுதியும் வினைச்சொற்களும் நாளை பார்ப்போம். குட் நைட் பிள்ளைகள். தேங்க்யூ. Thank you, sir. Good night, sir. ஓகேம்மா, பாய்.